ஓம் பத்ரம் கர்ணேபி ஸ்ருணுயாம தேவாः பத்ரம் பஷ்யேம அக்ஷபிஹிர் யஜத்ராः ஸ்ரயங்கைஸ்துஷ்டுவாம்சஸ்தனூபிः யசேம தேவஹிதம் யதாயுः ஸ்வஸ்தி ந இந்திர விருத்தோஸ்ரவாः ஸ்வஸ்தி ந பூஷா விஸ்வவேதாः ஸ்வஸ்தி நஸ்தாக்ஷ்யோ அரிஷ்டநேமிः ஸ்வஸ்தி நோ ப்ரகஸ்பதிர்ததாது. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. இந்த மந்திரத்தில் தான் சென்ற வகுப்பில் நாம் நிறுத்தினோம். யாரெல்லாம் இந்த உலகத்திலே இன்பங்களை அனுபவிக்க விரும்புகிறார்களோ பூதிகாமா, அவர்கள் அந்த ஆத்மஜனை அர்ச்சனை செய்ய வேண்டும், பூஜிக்க வேண்டும், அவரை நாடி அவரிடமிருந்து இந்த உபதேசத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று அர்த்தம். அர்ச்சையத் என்பது இந்த இடத்திலே குருவை அர்ச்சனை செய்யணும், பூ போட்டு மாலை போட்டு அவர் பாத பூஜை பண்ணிவிட்டு வீட்டுக்கு போயிடணுன்றதில்லை. அவரிடம் இருந்து அந்த உபதேசத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். யார் என்றால் எந்தெந்த லோகத்திலெல்லாம் எந்தெந்த இன்பங்கள் இருக்கிறதோ, எம் லோகம், அதை அடைய விரும்பவர்கள் சுத்த சத்துவமாக இருந்து மனதை தூய்மைப்படுத்தி கொண்டு இந்த அனைத்து ஆசைகளையும் இன்பங்களையும் அடைவார்கள். அந்தந்த லோகங்களிலே வெற்றி பெற்று அங்கிருக்கின்ற ஆசைகளை அடைவார்கள். எந்தெந்த லோகத்தில் இந்த மனதால் எப்பேற்பட்ட ஆசைகளெல்லாம் உண்டோ அவையற்றையெல்லாம் அந்தந்த லோகத்தில் இருந்தபடியே அவர்கள் அனுபவிப்பார்கள் என்று இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. இதன் பொருள் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கணும். இந்த ஆத்மஞானி எவ்விதம் தன்னை புரிந்து கொள்கிறான்? வெறும் இந்த ஞானத்தினாலேயே அவன் ஈரேழு உலகங்களில் இருக்கின்ற அத்தனை இன்பங்களையும் அனுபவித்து திருப்தி அடைந்தவனாக இருக்கிறான். இதற்காக வேண்டிய அவன் எங்கேயுமே செல்லலை. மற்றவங்களாம் அங்கு சென்று அனுபவித்து திருப்தி அடைகிறார்கள். ஆனால் ஞானி எங்கேயுமே இடம் விட்டு நகர்வதில்லை. எந்த காலத்துக்காகவும் காத்திருக்கவும் இல்லை. காலத்தாலும் இடத்தாலும் அவன் இடம் பெயராமலே இருந்த இடத்திலே இருந்து கொண்டே ஈரேழு உலகங்களையும் அனுபவிக்கிறான். அனுபவித்த திருப்தி அடைகிறான் என்று பார்க்கலாம். அனுபவிக்கிறாங்கிறது அனுபவித்த திருப்தி அடைகிறான். நம்ம அனுபவிக்கிறதே திருப்தி தானே. இப்போ திருப்தியா பார்த்துட்டிங்களா அப்படின்னு, பார்த்துட்டேன் சார், அடுத்த இடத்துக்கு போகலாம் அப்படின்னு மிருக காட்சியாளர் கூட ஒரு குண்டாக பார்க்குறோம். சிங்கம் பார்த்தாச்சு, புலியை பார்த்தாச்சு, கரடி பார்த்தாச்சு. பார்த்து முடித்தோடனே அடுத்து என்ன கூண்டுன்னு நம்ம தேடிட்டு இருக்கிறோம். ஒவ்வொரு கூண்டாக போன்று ஒவ்வொரு மிருகங்களாக பார்த்து வாயை பிளந்து அனுபவிச்சுட்டு எல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். திருப்தியாக அப்புறம் வீட்டுக்கு வந்துடும். இப்படி நாம் ஒன்றை அனுபவித்து பிறகு திருப்தி அடைகிறோம். நம்முடைய நோக்கம் அனுபவம் அல்ல, திருப்தி. மனதில் இதை நான் அனுபவிக்கவில்லை என்ற ஒரு குறை இருக்கிறது. அது அனுபவித்து விட்டேன் என்ற நிறை வந்தவுடனே திருப்தி வருகிறது. அப்போ நம்முடைய நோக்கம் அனுபவிப்பதல்ல, மனதில் இருக்கின்ற குறையை நீக்குவது தான். அப்போ மனக்குறையற்ற ஒரு மனம் முழு திருப்தியுடன் இருப்பதென்றால் அவன் அனைத்தையும் அனுபவித்து விட்டான் என்று அர்த்தம். அவனுக்கு இனிமேல் ஏதாவது புது அனுபவம் ஒன்று கொண்டு கொடுத்தன்னு சொன்னால் அதை அவன் வேண்டுமென்றும் சொல்ல மாட்டான், வேண்டான்னு சொல்ல மாட்டான். ஏனென்றால் அவன் திருப்தியில் இருக்கிறான். இதுதான் இந்த ஆத்ம ஞானத்தினால் கிடைக்கின்ற ஒரு திருப்தி. அது எப்படி? ஆத்ம ஞானம் எப்படி ஒருத்தன் திருப்திப்படுத்தும்? ஆத்ம ஞானம் பெற்றுவிட்டால் நாம் இந்திரலோகத்திலும் பிரம்மலோகத்திலும் வேறு எந்த சொர்க்கலோகத்திலும் பித்ருலோகத்திலும் கந்தர்வலோகத்திலும் இருக்கின்ற சுகத்தையெல்லாம் அனுபவித்தது மாதிரி ஆகுமா? குறைந்தபட்சம் இந்த பூமியிலேயே இங்கேயே அனுபவித்தது கூட நமக்கு போத மாட்டேங்குது.
இது எப்படி வந்து ஆத்ம ஞானம்ங்கிற ஒரே ஒரு ஒரு வகுப்பை கேட்டு புரிந்து கொண்டால், நம்ம சொல்லிக் கொடுக்குற ஒரு வகுப்பிலே இந்த ஆத்ம ஞானம் வந்துருச்சுன்னா உண்மையிலே இந்த உண்மையை அவங்க அறிவார்கள் அப்படின்னு இந்த மந்திரம் சொல்லுது. இது பெரிய சவாலாக இருக்குது. அப்போ இத்தனை கோடி பேர்கள் வந்து யஜ்ஞங்கள் பண்ணி தவங்கள் செய்து தியானமெல்லாம் செய்து எந்தெந்தோ உலகெல்லாம் போய் அனுபவிக்கணும், ஏதோ அந்த தியானத்தில் அனுபவித்தெல்லாம் சொல்கிறாங்க. அதையெல்லாம் இவர் வந்து ஒரு வகுப்பில் ஒரு கிளாஸில் இதை கேட்டுக்கிட்டால் வந்து கிடைச்சிடும்னு சொல்கிறாரு. இது உண்மைதானா? இதில் எந்த இடத்துல உண்மை இருக்குது? சும்மா பொய் வாக்குறுதிகளா? இல்லை, இது வந்து மனிதன் வாக்குறுதி கொடுக்கலாம். நான் கூட வாக்குறுதி வந்து பொய்யா கூட உங்களுக்கு தரலாம். ஆனால் நான் எங்கேருந்து சொல்கிறேன்னா வேதம் தான் சொல்கிறேன். வேதம் எதுக்கு பொய் வாக்குறுதி தரணும்? நாம் எல்லாமே இந்த உபநிஷத் சொல்வது உண்மை என்று ஏற்றுக்கொண்ட பிறகு தான் இதெல்லாம் வகுப்பாக நம்ம கவனிக்கிறோம். அப்போ முதற்க நமக்கு வந்து வேதம் சொல்வதில் உண்மை இருக்கிறது என்பதை ஏற்றுக்கொண்டோம். எப்படி ஏற்றுக்கொண்டோம்? அது வந்து உயர்ந்தது, கடவுள் கொடுத்ததுன்றதுனால பக்தி பூர்வமாக இல்லை, அனுபவத்திற்கும் நம்முடைய யுக்திக்கும் அது பொருந்துவதை தான் சொல்கிறது. அனுபவத்தையும் யுக்திக்கும் பொருந்தாததையும் சொல்லலை. இப்போவும் கூட உலகத்தினுடைய அனுபவத்தை அனுபவித்த திருப்தியை உனக்கு தருகிறேன்னு தான் சொல்லி தவிர உலகத்தை உன்னை கூட்டிகிட்டு போகிறேன்லாம் சொல்லலை. இதை நம்ம புரிஞ்சுக்கணும். செல்லாமலே சென்றடைந்த திருப்தி, அனுபவிக்காமலே அனுபவித்து விட்ட திருப்தி, இதைத்தான் அது கொடுக்குது. அப்படியெல்லாம் வேண்டாம் சார், நான் போயே அனுபவிச்சுக்கிறேன், எதுக்கு நான் அனுபவித்த மாதிரி ஒரு திருப்தி அப்படின்லாம் பொய் திருப்தி இல்லை. அது உண்மையே உனக்கு பொய் திருப்தி உண்மையான திருப்திங்கிறது வித்தியாசம் கூட உனக்கு தெரியாது. திருப்திங்கிறது தான் உனக்கு தெரியும். நீ வந்து ஒரு இடத்தை சென்று ஒன்றை உண்டு அல்லது உடுத்தி பெறுகின்ற திருப்திகள் எல்லாமே தற்காலிகமாக இருக்கின்றது. அதுதான் உண்மையிலே பொய் திருப்தின்னு நான் சொல்லலாம். அதன் மூலம் நீ அடைகிறாயே ஒரு திருப்தி, பரம திருப்தி, அதுதான் உண்மை திருப்தி. அந்த உண்மை திருப்திக்காகத்தான் இது வரைக்கும் இப்படி பொய் திருப்திகளை தேடிக்கொண்டிருக்கிறார். உண்மை திருப்தி தெரிஞ்சு போன பிறகு பொய் திருப்திகளுடைய அவசியம் உனக்கு என்ன இருக்குது? பொய்யான ஒரு திருப்தியை நீ எப்படி நீ ரசிக்க முடியும், அனுபவிக்க முடியும் என்பதை நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த இடத்துல நான் ஒரு முக்கியமான விசாரணையை உங்களுக்கு நான் முன்வைக்கிறேன். அதன் அடிப்படையில் தான் இந்த ஞானத்தை நாம் வந்து விளங்கிக் கொள்ள முடியும். ஆத்மாவை அல்லது பிரம்மத்தை ரெண்டும் ஒன்று தான். நான் அறிய வேண்டும் அப்படின்னு இந்த ஸ்பிரிச்சுவல் என்று சொல்லக்கூடிய ஆன்மீக வழியில் இருப்பவர்கள்லாம் ஆசைப்படுறாங்க. நிறைய பேர் உலக இன்பங்களெல்லாம் கூட முக்கியமில்லை, இந்த ஆத்மாவையும் பிரம்மத்தையும் நான் அறிந்து கொள்ள வேண்டும், ஆத்மாவை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற பேராவலோடு பல வருடங்கள் முயற்சி செய்கிறார்கள். கடைக்கடையாக இறங்கி புத்தகம்லாம் தேடி படிக்கிறாங்க. இந்த மாதிரியான விஷயத்தை நிறைய பேர் படிப்பாங்கன்றதுனாலே சில பேர் நிறைய புத்தகம் எழுதுகிறாங்க. அவங்க அது எரிஞ்சாங்களோ இல்லை தெரியல, இந்த புத்தகத்தை விற்று பணக்காரன் ஆகலாம், பிரபலம் அடையலாங்கிறதுக்காகவே ஆத்மாவை எப்படி தெரிஞ்சிக்கல் அப்படின்னு இவங்க வந்து தன்னுடைய அறிவை சொல்ல மாட்டாங்க. ஆத்மாவை தரிசனத்துக்கு ஒரே வழி வேதாந்தத்தை புரிந்து கொள்வது தான். ஆனால் இந்த விஷயம் அவங்களுக்கு தெரியாததுனால ராமகிருஷ்ணன் எப்படி கண்டுபிடிச்சார், விவேகானந்தர் எப்படி கண்டுபிடிச்சார், அந்த பரமஹம்சர் அப்படி பண்ணார், இவங்க அப்படி கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு அவங்க கண்டுபிடிச்சதெல்லாம் அவங்க எழுதுவாங்க. ரமணர் கண்டுபிடிச்சார் அப்படி அப்படின்ட்டு சரித்திரங்களை எழுதி கொண்டு இதை படிக்கிறவெல்லாம் அவங்கள மாதிரி நாம் வாழணும் அப்படின்னு நினச்சிக்குவாங்க. அதுக்காக வேண்டி அவங்க எப்படி வாழ்ந்தாங்கங்கிறத இவங்க இருந்த காலத்தில் இருந்தால் பார்த்துருப்பாங்க. வாழும்போதே இருக்கின்றவர்களை பார்க்கறதை விட்டுட்டு வாழ்ந்து முடிந்து மறைந்து போன ஞானிகள் போல வாழணும்னு ஆசைப்படுறாங்க. அப்படி ஆசைப்படுவது தவறல்ல. அப்படி வாழ்வதனால் உங்களுக்கு வந்து ஆத்ம ஞானம் வராது. ஆத்மாவை கேட்டு தெரிந்து கொண்டால்தான் வரணும்.
அவரை போலவே வாழ்ந்துருதுன்னு சொன்னோம்னா அதுக்கு அப்போ அந்த அப்படிப்பட்ட வாழ்க்கையின் மூலம்தான் அது அறிவு கிடைக்கும்னு ஆயிடுது. பரமஹம்சர் எப்படி வாழ்ந்தாரோ அப்படி வாழ்ந்தால்தான் இந்த அறிவு கிடைக்கும் அப்படின்ற ஒரு நிர்பந்தம் ஏற்படுகிறது. ஆனால் இந்த ஆத்ம ஞானம் எந்த நிர்பந்தத்துக்கும் உட்படாதது என்று உங்களுக்கு தெரிவிக்கணும். அப்போ தான் நீங்கள் இந்த மாதிரியான ஊராக சுற்றி கோயில் கோயிலாக அலைஞ்சி புஸ்தகமாக படைச்சி பலவிதமான குருநாதர்கிட்ட போய் அலைஞ்சி கஷ்டப்படாமல் நீங்கள் உங்களது ஆத்மாவை தெரிந்து கொள்ளலாம். அதை தான் இப்போ நான் சொல்லித்தரப்போகிறேன். ஒவ்வொரு முண்டக உபநிஷத்திலும் அந்த மந்திரம் நமக்குன்ற ஒரு வாய்க்கால் வழியாக பாய்ந்து சில உண்மைகளை நாம் வெளிப்படுத்த வேண்டியிருக்கிறது. இந்த மந்திரத்திற்கு இது சம்பந்தமான ஏனென்றால் இப்போ நம்ம பேசிக்கொண்டது ஆத்ம ஞானத்தை பற்றி. ஆத்ம ஞானத்தை அடைந்தவன் எந்தெந்த உலகத்தில் எந்தெந்த சுகம் இருக்கிறதோ அத்தனை சுகத்தையும் அவன் அனுபவித்ததாக அவன் திருப்தியுடன் இருக்கிறான் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். எனக்கு ஒரு முறை ஒரு நண்பர் சொன்னார், ரொம்ப பிரபலமான ஒரு மகான், புட்டபர்த்தியில் தான் இருந்தார் அவர். உங்களுக்கெல்லாம் அவர் யாருன்னு நான் சொல்லாமலே தெரியும். பொதுமக்கள் முன்னாடி அவர் சில பொருளெல்லாம் உற்பத்தி பண்ணி காட்டுவார் கையில், ஏதோ அப்படி வர விஷயம்லாம் காட்டுவார். அது ஒரு மந்திரஜாலம் இந்திரஜாலம் மாதிரி. அப்போது ராமருடைய அப்பா தசரத மகா சக்கரவர்த்தி அவர் கையில் அணிஞ்சிருந்த மோதிரம் ஒன்றை மக்களுக்கு எடுத்து காமிச்சார். அப்படின்னு அது உண்மையானு எனக்கு தெரியாது. அவர் எனக்கு சொன்னார், அவர் என்னை அந்த மகான் மீது ஒரு இம்ப்ரெஷன் உண்டாகணும், அவர் கூட்டத்தில் நான் சேரணும், அவரோட சேர்ந்து நானும் அவர் பின்னாடி சென்று இந்த பக்தியெல்லாம் செய்யணுங்கிற ஒரு ஆசை அவருக்கு. அப்படி தானே இருக்குது எல்லாருக்குமே. நீங்கள் கூட இந்த வேதாந்த விஷயத்தை கேட்கும்போது நான் நண்பர்களுக்கு இதெல்லாம் சொல்லலாமே அப்படின்னு தான் தோணும். இது தவிர்க்க முடியாத ஆசை. அதனால் அவர் குறை சொல்லலை. அவர் என்ன அன்பாக இதை எனக்கு சொன்னார், இப்படி நடந்தது நான் பார்த்தேன் அப்படின்னு. அந்த மோதிரம் நல்ல வளையல் சைஸ் பெருசாக இருந்துதான். அப்போ தசரத மகா சக்கரவர்த்தி எவ்வளோ பெரிய, இதெல்லாம் வீணான கற்பனை. இப்படியெல்லாம் நமக்கு தசரதர் ஒருத்தர் இருந்தாரா, அவர் மோதிரம் போட்டிருந்தாரா, அந்த மோதிரத்தை தான் இது தாங்கன்னு எப்படின்றது நமக்கு எந்த யாராலும் வெரிஃபை பண்ண முடியாது. அதை காட்டுவதனால் எனக்கு என்ன லாபம்? இது என்னென்ன எம் லோகான் தம் காமான், எந்தெந்த உலகத்திலே எந்தெந்த ஆசைகள் இருக்கிறதோ அதையெல்லாம் அடைவது என்று இங்கே சொல்லியிருக்கிறதுனால, அப்போ என்றோ ஒரு காலத்திலே வாழ்ந்த மகாராஜாவினுடைய மோதிரத்தை நான் பார்த்து அனுபவித்தேன் அப்படிங்கிற ஒரு திருப்தி தேவைப்படுது. அது உண்மையாக பொய்யான்னு கூட நமக்கு தெரியல. அந்த திருப்தியினால் நமக்கு என்ன கிடைக்குது? எனக்கு இது அறிமுகம் சொன்ன அவருக்கு அது பெரிய பரம திருப்தியை கொடுத்துருக்கலாம். ஆனால் எனக்கு அது திருப்தியே தரல. எனக்கு திருப்தி தர வேண்டிய அவசியம் இல்லை. அதை பார்த்து எனக்கு என்ன ஆக போகிறது? அந்த அனுபவத்தினால் என்ன புதியதாக ஒரு இன்பத்தை நான் பெறப்போவதில்லை. அதை பார்க்காமலே நான் திருப்தியில் தான் இருக்கிறேன். இதை கொண்டு காட்டுவதாலோ அதை கொண்டு காட்டுவதாலோ எனக்கு சந்தோஷம் பிறக்கும் அப்படின்னு நினச்சோன்னு சொன்னால் அப்படிப்பட்டவர்கள் அங்கே போகட்டும். ஆனால் இந்த ஆத்ம ஞானியாக இருப்பவன் எந்த ஒரு பொருளை கண்டும் அதிசயிக்க மாட்டான். எந்த ஒரு புது அனுபவம் உனக்கு புதுசே கிடையாது. எல்லாமே அவன் அடைந்து அனுபவித்து முடித்த திருப்தியில் இருப்பதால் அவனுக்கு அவை அபேட்சை அல்ல, தேவையல்ல, அதை சார்ந்து அவன் இல்லை. இதுதான் எந்தெந்த உலகத்தில் எந்தெந்த இன்பங்கள் இருக்கிறதோ அதை அடைதல் அப்படின்னு என்ன அர்த்தம்னா அதை சார்ந்து இல்லாமல் இருத்தல்னு அர்த்தம். இதைத்தான் நம்ம புரிஞ்சுக்கணும். அதை சார்ந்து வாழ்கின்ற வாழ்க்கையை விட்டுவிட்டு சாராமல் தனி முதலாக சுதந்திரமாக நீரு. இந்த இன்பம் தான் மிகப்பெரிய இன்பம். அந்த சுதந்திர தன்மையை பெறுவதற்கு தான் இதெல்லாம் முயற்சி பண்ணுகிறாய். சுதந்திரம் என்றால் தன்னுடைய இயல்பான ஸ்வஸ்தம், தன்னுடைய இயல்பு நிலைமைக்கு நம்ம திரும்பணும். என்னுடைய இயல்பு நிலை ஆத்மா, அதான நான். அந்த ஆத்மா பரிபூர்ண முழுமை, அதில் குற்றம் குறையே கிடையாது, பாபமும் கிடையாது. அது நிரஞ்சனம், அது எப்பொழுதும் ஆனந்தத்தில் இருக்குது. அதுக்கு தான் நான் திரும்ப விரும்புகிறேன். ஆனால் ஏன் திரும்பணும்? என்கிட்ட எதுக்கு நான் திரும்பணும்? நான் தானே. எப்போ நான் வெளியே போனேன்?
வெளியே போனது போல் நான் நினச்சிக்கிட்டு எப்போ வீடு போய் சேருவேன்ற மாதிரி ஒரு மோட்சத்தை நான் நாடுகிறேன். என்னிடம் நான் அடைவதற்கு நான் முயற்சி பண்ணுகிறேன். எல்லாருமே ஆத்மாவை அடைவதற்கு முயற்சி செய்கிறார்கள், ஆத்மாவாக இருந்து கொண்டே. அப்போது ஏன் ஆத்மாவை விட்டு அவர்கள் விலகினார்கள்? அப்போ ரெண்டு இருக்குதா? நான் என்கின்ற ஆத்மா, அதை அறியாமல் விலகி செல்கின்ற இன்னொரு ஆத்மா ரெண்டு இருக்கிறதா அப்படின்னு நம்ம கேட்கணும். இதை புரிந்து கொள்ளாதனால தான் இந்த எத்தனையும் கஷ்டம் இருக்கிறது. யார் இந்த ஆத்மாவோ அவன்தான் அவனை தேடுகிறான். அவனுடைய சுபாவத்திற்கும் அவனுடைய தன்னிலைக்கும் அவன் சேர வேண்டும் என்பதற்காகவே முயற்சிக்கிறான். இது நமக்கு கேலி குத்தா இருக்குது. தன்னிலை அடைவதற்கு ஏன் அவன் முயற்சி பண்ணணும்? தன்னிலைங்கிறது அதனுடைய நிலை தானே. தங்கம் தன்னுடைய மினுமினுப்பை, அதனுடைய தன்னிலைங்கிறது என்ன? தங்கத்தினுடைய தன்னிலை மினுமினுப்பு, அந்த தங்கத்தினுடைய ஜொலிப்பு. அதை அடைவதற்கு அது எப்படி முயற்சி பண்ணணும்? முயற்சி பண்ண வேண்டாம். அப்போ ஏன் அதை முயன்று கொண்டு இருக்கிறது? தன்னை மங்கிய பொருள் ஜொலிப்பற்றவன் அப்படின்னு ஒரு முடிவு கட்டி இருக்கிறது. அப்பொழுது தான் அதுக்கு நம்ம சொல்கிறோம் உன்னுடைய தன்மை அது அல்ல அப்படின்னு. இப்போ அது தன்னுடைய தன்மையை அடைய வேண்டிய அவசியம் இல்லை. தன்மை என்பது தன் பொருள். ஆனால் அடைய வேண்டிய ஒரு அவலத்தில் அது இருப்பதற்கு காரணம் அறியாமை தான் காரணம். அறியாமை எங்கே இருக்கிறது என்று நம்ம பார்க்கணும். அந்த அறியாமை எப்படிப்பட்டதுன்னு கண்டுபிடிக்கணும். அந்த அறியாமையை நீக்கிய பிறகு தன்னிலையை அவன் தானாக அறிகிறான். ஆத்மா தன்னிலை, அந்த ஆத்மா பிரம்மம், அதுதான் கடவுள். கடவுளே என் தன்னிலையாக இருக்கிறது, கடவுளே ஆத்மாவாக இருக்கிறது. என் தன்னிலையை நான் ஏன் அடைய எனக்கு கஷ்டம்? எனக்கு என்ன தயக்கம்? தன்னிலைக்கும் எனக்கும் அதை அடைய முயற்சிக்கின்ற ஒருத்தர் இருக்கிறான் இல்லையா, அறியாமையில், அவனுக்கும் எவ்வளவு தூரம் அப்படின்னு நம்ம பார்க்கணும். இதுக்காக நான் 2 முக்கியமான சொற்களை உங்களுக்கு அறிமுகப்படுத்தணும். அதுக்கப்புறம் அந்த மந்திரத்துக்கு நாம் செல்வோம். முதல் சொல் நாம் எப்படி அறிவை பெறுகிறோம்? டிலே இருக்கு, எழுதுங்க. இது அப்புறம் பார்த்துக்கலாம். அறிவு பெறும் முறைன்னு பார்க்கணும். எப்படி அறிவை பெறுகிறோம்? ஒரு பொருள் காலத்தாலும் இடத்தாலும் உன்னை விட்டு தள்ளி இருந்தால், இடைவெளி இருந்தால், உனக்கும் ஒரு பொருளுக்கும் இடைவெளி இருக்கணும். அது இடைவெளி எப்படி இருக்கலாம்? இடத்தால் இருக்கலாம். ஒரு 10 அடி தூரத்தில், 5 அடி தூரத்தில், கண்ணு முன்னாடியே இருக்கலாம். அல்லது 10 கிலோமீட்டர், 20 கிலோமீட்டர், 1,00,000 கிலோமீட்டருக்கு அப்புறம் கூட இருக்கலாம். பல மில்லியன் ஒளியாண்டுகளுக்கு பின்னாடியும் இருக்கலாம். ஒரு பொருள் இருக்கிறது, இடத்தால் உன்னிடம் இருந்து தள்ளி இருக்கிறது. இன்னொன்று, ஒரு பொருள் இருக்கிறது, ஒரு அனுபவம் இருக்கிறது, ஒரு நபர் இருக்கிறார், ஏதோ ஒன்று இருக்கிறது. அது காலத்தால் உனக்கும் அதுக்கும் இடைவெளி இருக்கிறது. அதை பார்க்குறேன்னா ஒரு 10 நாள் காத்திருக்கணும். பௌர்ணமின்னு வைங்களேன், அல்லது சூரிய கிரகணம்னு வைங்க. அதை நீங்கள் பார்க்கணுன்னு சொன்னால் அது வரும்போது காத்திருக்கணும் இல்லையா? அதனால் அது காலத்தால் உங்களுக்கு இப்போ இல்லை. காலத்தாலும் இடத்தாலும் உங்களை விட்டு தள்ளி இருக்கின்ற ஒன்றை நீங்கள் அறிகிறீங்க. அறிபவர் நீங்கள்.
அறியப்படும் பொருள் காலத்தாலும் இடத்தாலும் வெளியே இருக்குது, தள்ளி இருக்குது. உங்களுக்கு நடுவில் வந்து ஒரு ஊடகம் வேணும். இந்த அறிபவன் பேர் சிதாபாசன்கிறோம். இப்பொழுதுக்கு அவன் பேர் சிதாபாசன் பேர், பிரமாதா அல்லது பிரமாத்ரு என்று பெயர். இந்த சிதாபாசன் தனக்கு முன்னாடி இருக்கக்கூடிய பொருளை அறிகிறான். அப்படி அறியும் பொழுது காலத்தாலும் இடத்தாலும் தள்ளியிருப்பதனால அவனுக்கு இது அறிவதற்கு ஒரு ஊடகம் வேணும். ஊடகம்னா என்ன? இப்போ தொலைவில் இருக்கக்கூடிய ஒன்றை நம்ம பார்ப்பதற்கு டெலஸ்கோப்பு வேணும், பக்கத்தில் இருக்கிறது பார்த்து கண் வேணும். இப்போ கண் என்றும் மனம் என்றும் ஒரு கருவியை பயன்படுத்தி தான் சிதாபாசன் பார்க்கிறான். இப்போ கருவியின் துணையோடு இவன் அறிகிறான். இப்போ நடுவில் இவனுக்கு ஒரு கருவி வேணும், அது கண் அல்லது மனம் அப்படின்னு ஒன்று. இந்த கருவியினுடைய ஊடாகத்தான் இந்த உலகத்துக்கு காலத்தாலும் இடத்தாலும் தள்ளி இருக்கின்ற பொருளை பார்க்குறான். இப்போது ஒரு பொருள் காலத்தாலும் இடத்தாலும் தள்ளி இருக்கு. எனக்கு உதாரணமாக ஆஸ்திரேலியாவில் சிட்னின்னு ஒரு இடம், அல்லது ஏதாவது இங்கேயே இந்தியாவில் கூட வச்சுங்களேன். நான் வரைக்கும் காசிக்கு போனதே இல்லை. நான் காசியை பற்றி உங்களுக்கு சொல்லலாம். எப்படி? கேள்விப்பட்டதை வச்சு நான் சொல்லலாம். இந்த காசி வந்து புனித ஸ்தலம், அதில் கங்கையா ஓடிக்கொண்டிருக்கிறது. அது நிறைய வந்து படித்துறைகள் இருக்கின்றன. ஒவ்வொரு படித்துறைக்கும் ஒரு பேர், மணிகர்ணிகா அப்படின்னு ஒரு படித்துறை இருக்கிறது. அதில் சென்று குளிப்பதற்கு அதே கங்கை தான். அங்கே குளிக்கிறவங்க மணிகர்ணிகா படித்துறையில் எடுத்து அந்த புண்ணியத்தை அடைகிறார்கள். இன்னொரு படித்துறை போயிட்டு அங்கே இறங்கி அதே தண்ணியில் குளிச்சுட்டு மறுபடியும் தீர்த்தம் அப்படின்னு குளிக்கிறாங்க. அவங்க வித்தியாசம் நினச்சிக்கிறாங்க. இப்படியெல்லாம் சொல்கிறேன். நான் அங்கே போனதே இல்லை. உலகிலேயே மிக புனிதமான இடங்கிறாங்க. ஆனால் உலகிலேயே மிகவும் அழுக்கான இடமும் காசி தான். அதை வாரணாசின்னு சொல்லுவாங்க, இல்லை பெனாரஸ்ன்னு சொல்லுவாங்க. அங்கே 2 நதிகள் ஓடுது, வரம் ஆசி. ரெண்டும் ஓடுகின்ற இடத்துல அது நிலாப்பிறை போல் இருப்பதனால அப்படி அதற்கு அந்த பேர் வந்திருக்கு, வாரணாசி அப்படின்னு பேர். அது சில பேர் உச்சரிப்பு கஷ்டங்கிறதுனால பெனாரஸ்ன்னு சொல்கிறாங்க. வா வந்து பா ஆகிடும். விவேகானந்தர்னு சொல்லுவாங்க அந்த பெங்காலிஸ். வங்காள மக்கள் வந்து பாவை பான்னு சொல்லுவாங்க. சரி, இதுவெல்லாம் இவ்வளோ வந்து காசியை பற்றி சொல்கிறேன். காசிக்கு இங்கே நான் போனதே இல்லை. காசிக்கு போகாமலே காசி பற்றி பேசுகிறேன். அப்போ என்னுடைய அறிவு, என்னுடைய சிதாபாசன் எப்படி எந்த அறிவை பெற்றது? யாரோ சொல்ல, யாரோ படிக்க, அதை கேட்டுக்கொண்டேன். யூடியூப்பில் சில சமயத்துலேயும் இந்த வாரணாசியினுடைய படித்துறை வழியாக நடந்து போகிற காட்சியை சில பேர் பதிவு செய்திருக்கிறாங்க. சும்மா அப்படியே போகிறாங்க. 30 நிமிஷத்துக்கு அவர் வந்து அந்த வழியாகவே நடந்து போயிட்டு கேமரா மட்டும் தொங்க விட்டுட்டு போகிறார் கழுத்தில். நாம் அந்த இடத்துல நடக்கிற மாதிரியே ஒரு உணர்வை நம்ம அடையலாம். அதை வச்சு தான் நான் சொல்கிறேன். சரி, இது வந்து பரோட்ச ஞானம். பரன்னா இன்னொரு, அட்சம்னா கண். இன்னொருத்தர் கண்ணால் நான் பெற்ற ஞானம், என்னால் நானே நேரடியாக பெறலை. இப்போ இது வந்து மறைமுக ஞானம். இது அதே இதை நான் படற்கை ஞானம்லாம். படற்கை அதுன்னு சொல்கிறோம்ல, அது பேர் படற்கை. இப்போ இந்த பரோட்ச ஞானத்தை நான் என்ன பண்ணணும்? இது காலத்தாலும் இடத்தாலும் தள்ளி இருக்குது. அதனால் இப்போ எனக்கு வந்து காதால் கேட்டு ஓரளவுக்கு நான் தெரிஞ்சு வச்சுருக்கேன். அதனால் இப்படிப்பட்ட ஒரு ஞானத்தை பரோட்ச ஞானங்கிறோம். வாய்ப்பு கிடைச்சி நான் காசிக்கே சென்றேன், அங்கே போய் பார்க்கிறேன்னு வைங்க. அப்போது அது வந்து பரோட்ச ஞானம் இருக்காது, படற்கை ஞானம் அல்ல, அது முன்னிலை ஞானம். அங்கே முன்னாலேயே நான் பார்க்குறேன். இதை வந்து பிரத்யட்சம்ங்கிறோம். என்னுடைய கண், என்னுடைய புலன்கள், என்னுடைய கருவியை வச்சு நான் பார்த்துட்டேன். இன்னொருத்தர் மறைமுகமாக இன்னொருடைய கருவியை வச்சு நான் பார்த்தது. இது என்னுடைய சொந்த கருவிகளை கொண்டே நான் பார்க்கிறேன். ரெண்டுமே கருவிகளினுடைய துணையோடு தான் பார்க்கப்பட்டது. இது சொந்த அறிவு, சொந்த கருவி. இது இன்னொருத்தருடைய இரவு கருவியை நான் பயன்படுத்தியிருக்கிறேன். எப்படி இருந்தாலும் இடையிலே
கருவி தேவைப்படுது. காரணம், இந்த ஞானம் காலத்தாலும் இடத்தாலும் எனக்கு வேறாக இருக்கிறது. இப்போ புரிஞ்சுக்கிட்டீங்க. இப்போ நான் ஒன்று சொல்கிறேன். ஆத்மா, இதை சித்துன்னு சொல்லுவோம். ஏன்னா அறிவு தானே அது. நீ தேடிக்கிட்டு இருக்கிற யார்? ஆத்மாவை தேடுறவன் யார்? சிதாபாசன். இப்போ நீ உனக்கு தெரியாதனால அவன் பேர் சிதாபாசன். நீ சித்து தான், ஆனால் சித்தினுடைய ஆபாசமாக இருக்கிறாய். ஏன்னா உனக்கு ஆத்மா பற்றி தெரியல. அப்போ ஆத்மாவை நீ தெரிஞ்சுக்கணுன்னா பரோட்சமாக தெரிஞ்சுக்குவியா, பிரத்யட்சமாக தெரிஞ்சுக்குவியா அப்படின்னு ஒரு கேள்வி. பரோட்சமாகவோ பிரத்யட்சமாகவோ நீ தெரிஞ்சுக்கணும்னு சொன்னால் ஆத்மா காலத்தாலும் இடத்தாலும் உனக்கு வேறாக இருக்கணும். கரெக்டுங்களா? மற்ற காசியோ ராமேஸ்வரமோ இந்த பொருள் எல்லாமே காலத்தால் தள்ளி இருக்கலாம். ஏன்னா ஒரு 10 நாள் கழித்து தான் நம்ம போக முடியும். இன்றைக்கி ட்ரெயின் இருந்தால் கூட நாளைக்கு தான் போய் பார்க்க முடியும். காலத்தால் அது தள்ளி இருக்குது, இடத்தாலையும் தள்ளி இருக்குது. சரி, என் முன்னாடியே நீங்கள் உட்காந்துருக்கிறீங்க. காலத்தால் நீங்கள் தள்ளி இல்லை, ஏன்னா உடனடியே நான் பார்க்குறேன். ஆனால் இடத்தால் நீங்கள் தள்ளி இருக்கிறதுனால நான் உங்களை கண் கொண்டு தான் பார்க்கணும். அதனால் காலத்தாலும் இடத்தாலும் எனக்கு புறத்தே இருக்கிற பொருளுக்கு எனக்கு 2 விதமான வாய்ப்பு இருக்கிறது. பரோட்சம், பிரத்யட்சம் அப்படின்னு சொன்னேன். படற்கை, முன்னிலை அறிவு. ஆத்மா எங்கே இருக்குதுன்னு சொல்லுங்கள். அப்போ நான் பரோட்சமாக பிரத்யட்சமானு சொல்லலாம். இது வரைக்கும் ஆத்மாவை பற்றியெல்லாம் என்னென்னவோ விளக்கியிருக்கிறாங்க, புஸ்தகத்திலலாம் நீங்கள் படிச்சிருக்கிறீங்க இல்லையா? அப்படி நீங்கள் அறிஞ்சு வச்சுருக்கீங்க இல்லையா? அந்த ஆத்மா பரோட்சமான அறிவு தானே. யாரோ சொல்லி தானே தெரிஞ்சு வச்சுருக்கீங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க? நேரடியாக நான் பார்க்கணுங்கிறீங்க. அப்போது நீங்கள் அந்த ஆத்மா கிட்ட போகணும். அப்போ ஆத்மா உங்களுக்கு காலத்தாலும் இடத்தாலும் இடைவெளியில் இருந்தால் நீங்கள் முன்னிலைப்படுத்தி பார்க்கலாம். ஆனால் உண்மை என்ன? ஆத்மா காலத்தாலும் இடத்தாலும் உங்களிடமிருந்து தள்ளி இல்லை. சிதாபாசனுக்கும் சித்துக்கும் தூரமே இல்லை. கால இடைவெளியும் இல்லை. அப்போ என்ன? சாட்சாத்து அதுவே தான். எப்படி? இந்த களிமண் சித் என்றால் பானை சிதாபாசன். இப்போ பானை களிமண்ணை அறிந்து கொள்ள வேண்டும். யாரோ சொல்கிறாங்க நீதான் ஆத்மான்னு. அப்போ அந்த ஆத்மாவை நான் பார்க்கணுமே அப்படின்னு இந்த பானை நீதான் களிமண் அப்படின்னு நான் சொல்கிறேன். அந்த பானை கேட்குது, நான் எப்படி களிமண்ணை பார்ப்பேன்? பானையே, இதற்காக நீ பரோட்சமாகவோ பிரத்யட்சமாகவோ பார்க்க வேண்டிய அவசியமில்லை. ஏனென்றால் களிமண் உன்னிடமிருந்து காலத்தாலும் இடத்தாலும் வேறாக இல்லை. அப்படியா? அப்படின்னா காலத்தால்னா இப்போவே இருக்குதுன்னு அர்த்தம். இடத்தாலன்னா இடத்தால தள்ளி இல்லைன்னு சொன்னால் அப்போ நான் இருக்க இடத்துல தான் அது இருக்கணும். இடம் இப்போ நான் எனக்கும் இந்த கம்ப்யூட்டருக்கும் இந்த பேனா கைக்கும் கூட இடைவெளி இருக்குது. இடத்தாலும் நீ அதுவே பக்கம் இல்லைன்னு நான் சொல்லிட்ட பிறகு அப்போ இந்த பானையை கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. காலத்தால் இல்லைன்னா நான் இதுக்கு காத்திருக்க வேண்டியதில்லை. இடத்தால் கூட அது தள்ளி இல்லைன்னு சொன்னால் இடத்தாளத்தை என்கிட்ட தான் இருக்கணும். அது அப்போது எனக்குள்ளேயே இருக்குமா? அப்படி ஒரு பொருள் இருந்தால் அதை நான் எப்படி அறிவேன்? இதுதான் கேள்வி. எல்லாருமே ஆத்மாவை காலத்தாலும் இடத்தாலும் அயலாக இருப்பதாக நினைத்து தவ செய்கிறார்கள், முயற்சி பண்ணுகிறார்கள். நான் அதை நான் குறிப்பிட்ட தேதி அந்த அமாவாசை அன்னைக்கு தான் நான் ஆத்மாவை முதல்ல தரிசனம் பண்ணேன். பிரம்மம் எனக்கு சாட்சாத் காட்சி கொடுத்தது. அந்த குறிப்பிட்ட பாறையில் உட்காந்து மெடிடேஷன் பண்ணும்போது தான் எனக்கு தெரிஞ்சுது அப்படின்னு யாராவது சொன்னாங்கன்னா அவர்கள் சாதாரண பாமரர்களை விட அறியாமையில் இருப்பவர்கள்னு நீங்கள் நிச்சயம் பண்ணிடலாம். யாராவது ஒருத்தர், அவர் மகானாகவே இருக்கட்டும், பெரிய பெரிய புத்தகத்தில் எழுதுனவங்களாக கூட இருக்கலாம், பெரிய பெரிய பிரசங்கத்தின் முன்னாடி கோடிக்கணக்கான மக்கள் நமஸ்காரம் பண்ணக்கூடிய நிலையில் கூட இருக்கலாம். அவர் ஒரு கால் அப்படி சொல்லியிருந்தால் உபனிஷத் கூற்றின்படி அவர்
அறியாதவனை விட அறியாதவன் தான் சொல்ல முடியும். அஜ்ஞானியை விட அஜ்ஞானின் தான். அஜ்ஞானியாவது ஒரு நாள் தெரிஞ்சுக்குவான், இந்த அஜ்ஞானியை தெளிவிக்கவே முடியாது. ஏன்னா ஏற்கனவே அவன் முடிவு கட்டிட்டான். காலத்தாலும் இடத்தாலும் வேறாக இல்லாத ஒன்றை, ஆத்மாவை ஒருவன் எப்படி அறியணும்? அது பேர் தான் அபரோட்சம்னு பேர். அபரோட்சம் என்றால் அதை கொண்டே அதை அறிவது. இடைவெளி இருந்தால்தானே உனக்கு கருவி வேணும். சிதாபாசனுக்கும் அறிகின்ற பொருளுக்கும் இடைவெளி இருக்குது, காலமோ இருக்கும். அப்போ தான் எனக்கு மனமோ கண்ணோ ட்ராவல்ன்ற நடந்து போகிறதோ கையால் எடுக்கிறதோ என்ற ஒரு கருவியை நான் பயன்படுத்துகிறேன். ஆனால் காலத்தாலும் இடத்தாலும் ஒன்றாக இருக்கின்ற, இடைவெளியே இல்லாமல் இருக்கின்ற ஆத்மாவை சிதாபாசன் அறிவதற்கு அபரோட்சம் என்று ஒரே ஒரு முறை தான் இருக்கிறது. அபரோட்சம் என்றால் அதை கொண்டே அதை அறிவது. எப்படி என்று சொல்வோம். ஒரு தீபம் இருக்கிறது. இந்த தீப சுடர் விட்டு எரிஞ்சிட்டு, குழந்தை தீபம் எரியுதா போய் பார் அப்படின்னும்போது குழந்தை ஒரு டார்ச் எடுத்துக்கிட்டோ தீபம் எடுத்துக்கிட்டோ அந்த ஒரு அறைக்கு போகுமா? சாமி படத்து முன்னாடி தீபம் ஏற்றி இருக்கிறேன், எரிதா போய் பார் அப்படின்னு சொல்கிறதுக்கு இந்த குழந்தை என்ன பண்ணுது? இன்னொரு தீபத்தை எடுத்துகிட்டு போதா? இல்லை. அதுபோல் ஆத்மா சித்து என்றால் அறிவே உருவாக கொண்டது. இப்போ சிதாபாசன் இதை அறிய பார்க்குறான். இவனும் அறிவு. இந்த அறிவை அறியுமா? அறிய வேணுமா? இவனுக்கு நடுவில் காலமோ இடமோ இடைவெளியே இல்லை. அவனே தான் அது. ரெண்டுமே ரெண்டு அறிவு இல்லை. அப்படி இருக்கும் பொழுது சிதாபாசன் சித்தை எப்படி அறிவான்? இதுதான் கேள்வி. அவன் கருவியின் துணை இல்லாமல் தன்னை கொண்டே தன்னை அறிகிறான். எப்படி இந்த தீபம் தன்னையே தான் காட்டி கொடுக்கிறதோ அதே போல் சித்தானது சிதாபாசனுக்கு நீதான் நான் என்று காட்டி கொடுக்கும். இதை தெரிஞ்சுக்கிட்டோம்னா தான் நம்ம ஆத்ம ஞானத்தை அடையிறது. இப்போ நீங்கள் ரொம்ப பக்கம் வந்துட்டீங்க. இப்போ நீங்கள் என்ன செய்யணும்? சிதாபாசன் சித்தை அறிவதற்கு என்ன பண்ணணும்? ஒன்றும் பண்ண வேண்டாம். சிதாபாசன் தன்னை சித்தென்று முடிவு கட்டி கொள்ள வேண்டும். நான் தான் ஆத்மா என்று ஏற்றுக்கொள்ள வேண்டும். தேடுவது முட்டாள்தனம்னு தெரிஞ்சுக்கணும். என்னை தவிர இன்னொரு ஆத்மா கிடையாதுன்னு தெரிஞ்சுக்கணும். அப்போ நான் அடைய வேண்டுமா அப்படின்னு நீங்கள்லாம் அடையணும்னு தான் இத்தனை நாள் இருந்தேன். என்கிட்ட நான் அது இருக்கிறேன்னா எனக்கு ஏன் தெரியல? அதுதான் பிரச்சனை. சித்து தான் நீன்னு சிதாபாசனுக்கு தெரியாதது தான் பிரச்சனை. ஓ, அப்போ அறியாமை இருக்குதா? எப்போ எனக்கு அறியாமை வந்துச்சு? எப்போ உனக்கு அறியாமை வரல? அறியாமை தொடக்கமே இல்லாதது. சிதாபாசன் தொடக்கம் இல்லாதவன். அதனால் அவனுடைய அறிவும் அறியாமையும் தொடக்கம் இல்லாமல் இருக்கிறது. எல்லாருமே இந்த தொடக்கமில்லாத அனாதி காலத்து அறியாமையில் இருப்பதனால் தன்னை அவர்கள் சிதாபாசன் என்று முடிவு கட்டி கொண்டிருக்கிறார்கள். சிதாபாசன் உண்மையிலேயே சித்து தான். எது ஒன்று காண்கிறதோ பார்க்கிறதோ உன்னிடம் இருந்து நீ உங்ககிட்ட சொல்கிறேன், நான் கேட்டேன், நான் சுவைத்தேன், நான் பார்த்தேன் என்று, அந்த நான் தான் ஆத்மா. ஆனால் அது தன்னை என்னவா முடிவு கட்டி இருக்கிறதுங்கிறது தான் பிரச்சனை. தன்னை ஆத்மா என்று முடிவு கட்டி கொள்ளாமல் நான் உடலவில் இருந்து கண் வழியாக பார்க்கின்றவன் என்று பார்க்கிறது. அப்படிப்பட்ட சிதாபாசன் தன்னை ஆத்மா என்று அறிவதற்கு எந்த கருவியும் வேண்டியதில்லை. அது தன்னாலே அறிகிறது. அது உள்ளங்கையில் இருக்கிற நெல்லிக்கனியை அறிவதற்கு கண்ணை திறந்து பார்க்கணுமா? கையில் இருக்கிற உள்ளங்கனி தெரியுது, கனி. கை புண்ணு பார்க்கறதுக்கு கண்ணாடி வேணுமா? பசியோடு இருக்கிறான் ஒருவன், அந்த பசி அவனுக்கு தெரியுது. மற்றவங்களுக்கு தெரியுமா அவன் பசி? அவன் எப்படி பசியில் துன்பப்படுறான்?
அவன் பசியை வெளிக்காட்டுக்காமல் அவன் சிரிச்சு கூட இருக்கலாம். அவனோட பசியும் இருக்கிறது. அது எப்படி அறிந்தான்? அது அபரோட்சமாக அறிந்தானா, பரோட்சமாக அறிந்தானா? பரோட்சமாக அறிந்திருக்க முடியாது. ஏன்னா காலத்தாலும் இடத்தாலும் அது வேற இடத்துல இல்லை. அவன் பசியில் இருக்கிறான், அந்த இடத்திலேயே அந்த கணமே அவன் இருக்கிறான். காலத்தாலும் இடத்தாலும் பசி அவனிடத்தில் அவனாக இருந்து கொண்டிருக்கிறது. தன் பசியை எதன் கொண்டு அறிந்தான்? அவன் பசியாக இருப்பதை அவன் ஒரு கருவியை மனதை கொண்டோ கண்ணை கொண்டோ பார்க்க வேண்டிய அவசியமில்லை. அவன் பசி. இப்பொழுது அவன் சாப்பிட்றான். சாப்பிட்டு முடித்த பிறகு இப்போ பசி நீங்கிடுச்சு. இது எப்படி அறிஞ்சான்? 8 இட்லி சாப்பிட்ருக்கேன், அதனால் பசி போயிருக்கோம் அப்படின்னு அனுமானம் பண்ணுறானா? இல்லை. பசி நீங்கியதை அப்பொழுதே அக்கணமே அந்த இடத்திலே அறிகிறான். எந்த இடத்துல அறிகிறான்? எந்த இடத்தில் பசி இருந்ததோ அந்த இடத்திலே தான் பசி இல்லாததையும் அறிகிறான். அப்போ அறிவு தான் இந்த ரெண்டுமே இருக்கிறது. இந்த அறிவு தன்னை அறிவு என்று அறிந்து கொள்ள என்ன கஷ்டம்? அறிவாக இருக்கின்ற ஆத்மாதான் என்று அவன் தன்னை ஏற்றுக்கொள்ள வேண்டியதுதான் பாக்கி. இந்த ஞானத்திற்கு அபரோட்ச ஞானம் என்று பெயர். இது பேர் அபரோட்ச அனுபூதி. இதுதான் விஞ்ஞானம் என்றும் பெயர். ஆத்மா என்ன என்று தெரிந்து கொள்வது ஞானம். ஆத்மா நானே, அது சிதாபாசனாக இருந்து இந்த உடலும் மனமாக பார்த்து கொண்டிருப்பது அதுதான் என்று அறிந்து கொள்கிறோம் இல்லையா, அது பேர் விஞ்ஞானம். இப்போ ஞான விஞ்ஞானேன சம்யக் ஞானம் ஒருவனுக்கு கிடைச்சிருச்சுன்னு சொன்னான், அதுக்கப்புறம் ஆத்மாவை அவன் தேட மாட்டான், தானாகவே அவன் இருந்து கொண்டிருப்பான். இது எப்படி இருக்குது அப்படின்றத வித்யாரண்யர் ஒரு உதாரணம் தரார். ஒரு பெரிய ஒரு மதில் சுவர் இருக்குது. இது ஒரு மதில் சுவர். இந்த மதில் சுவரில் ஒரு சிறுவன் இங்கே இருக்கிறான். அது ஒரு சிறுவன் இங்கே இருக்கிறான். சின்ன பையன். அவன் கையில் ஒரு கண்ணாடி இருக்குது, ஒரு வட்டமான கண்ணாடி. இந்த சுவர் ஏன் எவ்வளோ பளிச்சுன்னு இருக்குது? சூரிய வெளிச்சம் அதில் பட்டுட்ருக்கு. அந்த சூரிய ஒளியை இங்கேருந்து சூரிய ஒளி வருது, இந்த கண்ணாடியில் பட்டு இவன் மறுபடியும் அதில் பிரதிபலிக்கிறான் அந்த சுவரில். அப்படி பிரதிபலிக்கும்போது அந்த ஒளியும் அதில் படும் இல்லையா? அந்த ஒளியை நம்ம என்ன பண்ணலாம்? கொஞ்சம் இதை விட பிரைட்டாக பண்ணலாம். இப்படி ஒரு ஒளி படுது. இந்த ஒளி இந்த கண்ணாடியிலிருந்து வருகிறது. ஏற்கனவே இந்த சுவர் சூரிய ஒளியில் இருக்கிறது. இந்த சூரிய ஒளியில் இருக்கிறத நாம் என்ன சொல்லுவோம்? சாமானியம்னு சொல்லுவோம். சாமானிய வெளிச்சம். இதை என்ன சொல்லுவோம்? இது விசேஷ வெளிச்சம். ரெண்டுமே வெளிச்சம் தாங்க. ரெண்டுக்குமே சோர்ஸ் எங்க? சூரியன் தான். செவரில் இருக்கிறது சூரிய ஒளி தான். இப்போ பிரதிபலித்து வருகின்ற விசேஷ ஒளியும் சூரிய ஒளி தான். இந்த இடத்துல, குறிப்பிட்ட இடத்துல 2 ஒளி இருக்கிறது. ஒன்று சாமானிய ஒளி, இன்னொன்று விசேஷ ஒளி. இப்படித்தான் நம்மகிட்டையும் வரும். ஆத்மாவும் சிதாபாசனும் ஓரிடத்தில் சேர்ந்திருக்கிறார்கள். மனதில் ஒரு ஆத்மாவின் பிரதிபலிப்பும், மனதாகவே அந்த சூரிய ஒளியாக ஆத்மாவும் இருந்து கொண்டிருக்கிறது. இப்போ மனம் முழுக்க ஆத்மா ஒளி இருக்கிறது. மனதில் ஆத்மாவில் பிரதிபலிப்பு ஒளி இருக்கிறது. அது சிதாபாசன். இப்போ அவன் தான் அவசரம் கொடுக்க ஆத்மானு தெரிஞ்சிக்காம நான் ஒரு புது ஒளி அப்படின்னு நினச்சிக்கிட்டு எனக்கு அறிவு இருக்குதுன்னு சொல்லிட்டு அவன் அறிய முயற்சி பண்ணுறான். எதை முயற்சி பண்ணுறான்? ஆத்மாவை அறிய பார்க்குறான், தன்னை அறிய பார்க்குறான். அவன் என்ன பண்ணுறான்? அவன் தன்னை அறியறதுக்கு அவனுக்கு தெரியலை. பல புத்தகத்தில் படிக்கிறான், குருநாதர்கிட்ட போகிறான், எங்கெங்கேயோ போய் தவமெல்லாம் பண்ணுறான், அவனோட வாழ்க்கை மாதிரி வாழ்ந்து பார்க்குறான்.
அதனால் அவன் இந்த ஒளி இவனுக்கு ஆத்மா ஒளின்னா அவனுக்கு தெரியல. இந்த பிரதிபலிப்பு வெளிச்சத்துக்கு சூரிய ஒளி தான் நானுன்னு தெரியல, சுவரில் இருக்கிறதும் அது தானும் தெரியல. இப்போ அவனுடைய நோக்கம் எல்லாம் தன்னுடைய ஒளி எங்கிருந்து வருகிறது என்று தெரிகின்றான். அப்போது இந்த கஷ்டத்தான் எல்லாருக்கும் இருக்கிறது. ஒரே இடத்தில் ரெண்டு ஒளி இருப்பதனால, இந்த விசேஷ ஒளியே பிரதானமாக இருப்பதனால, அது நான் என்று முந்திக் கொள்வதனால, புலன்களோடும் மற்ற பொருளோடும் சங்கமம் செய்து அது தன்னை ஒரு அடையாளப்படுத்தி கொண்டு மனிதன் என்று இந்த உடம்பிலிருந்து நான் அறிகிறேன் என்று தன்னை முடிவு கட்டி கொண்டதிலிருந்து அது இந்த ஆராய்ச்சியெல்லாம் செய்து கொண்டிருக்கிறது. ஆனால் அதனுடைய ஸ்வரூபம் என்னென்றால் ஒளி, போத ஸ்வரூபம், அது சூரியனுடையது, அது தன்னுடையதே தான், நானே தான் அது என்று தெரிஞ்சுக்கணும். இதற்காக இந்த ஆத்மா பின்னாடி இருக்கிறது ஆத்மா ஒளின்னு வச்சுக்குவோம், இது சிதாபாசன்னு வச்சுக்குவோம். சாமானிய ஒளியை ஆத்மா என்று வச்சுக்குவோம். இப்போ சூரியனை விட்டுடுவோம், விசேஷன் சிதாபாசன். இப்போ கேள்வி, இந்த சிதாபாசனுக்கு தான் கொஷின், என்னுடைய அறிவு எதுன்னு. என்ன பண்ணணும்? இவனுடைய அறிவும் ஆத்மா அறிவும் ஒன்று தான். ஆத்மா எவ்வளோ தூரத்தில் இருக்குது? தூரமும் மட்டும் இல்லை, இடமும் காலமும் மட்டுமல்ல, தன்மையும் அதே தான். காசி ராமேஸ்வரம் கூட தூரத்தில் இருக்குது. என்னுடைய தன்மை என்ன? நான் அறிபவன், அது அறியப்படும் பொருள். ஆனால் இந்த இடத்துல அறியப்படும் பொருளும் அறிவு, அறிய முயற்சி பண்ணுவதும் அறிவு. அப்போ இந்த இடத்துல என்ன ஒரு பிரச்சனை? அறியப்படும் பொருளை நாம் ஜடமாக மாற்ற முடியாது. ஆகவே என்ன பண்ணணும்? இந்த சிதாபாசன் அங்கிருந்து அகல வேண்டும், அவன் நீங்கணும். இப்போ என்ன பண்ணணும்? அவன் ரப்பர் போட்டு அழிக்கணும். ரப்பர் என்ன கலர்? இதானா? சிதாபாசனை நீக்கணும். இந்த பையன் கண்ணாடி திருப்பறதை கொஞ்சம் ஸ்டாப் பண்ணுன்னு சொல்லணும். அப்போ இங்கே இருக்கின்ற அந்த சுவர் ஒளியை புதுசாக வந்துச்சா? இப்போ சிதாபாசனை உண்டாக்குச்சா? அந்த சுவர் ஒளி சிதாபாசன் பார்க்கணுமா? இப்போ சிதாபாசன் அதோடு கலந்து விடுகிறான், நானே அது என்று தெரிந்து கொள்கிறான். அதனால் நம்ம சிதாபாசனை அழிக்கலாம் முயற்சி பண்ணக்கூடாது. சிதாபாசனை இதை நான் ரப்பர் போட்டு அழித்தா மாதிரி என்னுடைய சிதாபாசனை அழிச்சிட்டோம்னா ஆத்மா இருக்கிறது தெரியும்னா அது தெரியறதை யார் பார்க்கறது? இது வரைக்கும் முயற்சி பண்ணோம் சிதாபாசன். ஆத்மா முயற்சி பண்ணிச்சா? ஒரு முயற்சியும் பண்ணவே இல்லை. அது தன்னை தானே அறிந்து கொண்டு தான் இருந்தது. ஒரு தீபம் தன்னை அறிந்து கொண்டிருக்கிறது, நான் வெளிச்சம். இன்னொரு வெளிச்சம் தான் அதுலேருந்து வாங்கிய கடன் ஒளி ஆத்மாவே அறியணும்னு பார்க்குது. ஆனால் அதை தன்னை அழித்து கொண்ட பிறகு அப்போ அறிபவன் யார் அங்கே இருக்கிறான்? அப்போ சிதாபாசன் என்ன பண்ணணும்? அறிய முயற்சி பண்ணாமல் தான் அதுதான் என்று அடையாளம் கண்டுகொள்ள வேண்டும், விளங்கி கொள்ள வேண்டும். இப்பொழுது உங்களுக்கு ஆத்மாவை பற்றி நான் சொல்லி கொடுத்துட்டேன். இப்பொழுது மந்திரத்துக்கு போவோம். இப்பொழுது சொல்லுங்க, எவன் ஒருவன் பிரம்மத்தை நான் என்று அறிந்து கொண்டானோ, அப்போ பிரம்மம் எப்படிப்பட்டது? ஜகத்தாக இருப்பது பிரம்மந்தான். பிரம்மத்தின் மீது ஜகத்தை நாம் பார்க்கிறோம். அப்போ ஜகத்தை நான் பார்க்கும் பொழுதே அது பரோட்சமோ அபரோட்சமோ அது பிரம்மம் என்று விளங்கிக்கிறோம் ஒரு பகுதி. அந்த பிரம்மம் அதுதான் போதஸ்வரூபமான சிதாபாசனும் என்று நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இனிமேல் சிதாபாசனுக்கு என்ன வேலைன்னா ஆத்மாவையோ பிரம்மையோ தேட வேண்டியதில்லை. நான் தான் ஆத்மா, நான் தான் பிரம்மம் என்று விளங்கி கொள்ள வேண்டும். எப்படி சுவரில் தெரிகின்ற இந்த ரெண்டு ஒளியையும் ஒரு ஒளியை எடுத்த பிறகு
சுவரில் ஒளி இருக்குதா அப்படின்னு பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அது இருக்கும் பொழுதே சுவரிலும் ஒளி இருக்கிறது என்று நாம் அந்த இடத்திலும் அது இருந்து கொண்டு தான் இருக்கிறது. மற்ற எல்லா இடத்திலும் இருந்து கொண்டு தான் இருக்கிறது. ஆத்மா எங்கும் இருக்கிறது. சிதாபாசனாக இருப்பதும் அதுதான் என்று நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியது. இந்த விளக்கம் வந்த பிறகு, ஆத்மா எது என்று விளங்க பிறகு, ஆத்மா தான் பிரம்மம் என்று தெரிந்த பிறகு, பிரம்மம் தான் இந்த ஈரேழு உலகம் என்று தெரிந்த பிறகு, நான் யார்? ஈரேழு உலகமும் நானே. இதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கணும்? ஏன் பிரம்மம் வந்து ஜெகத்தா இருக்கு? நான் ஏன் சிதாபாசனாக இருக்கிறேன்? இதுதானே பிரச்சனை. இப்போ பிரம்மமாக இருந்திருந்து நான் ஆத்மாவாகவே இருந்திருந்தேன்னா இந்த பிரச்சனையே கிடையாது. ஏன்பா இப்போ மட்டும் நீ பிரம்மமாக இல்லையா? இப்போ மட்டும் ஆத்மா இல்லையா? ஆமாம், அது புதுசாக வர வேண்டியது இல்லையே. பிரம்மம் எப்போதான் இருக்குது? நீ பிரம்மத்தை ஜெகத்தா பார்க்கறத நிறுத்து. நீ உன்னை சிதாபாசனாக அறிவதை நிறுத்து. இவ்வளோ தான் நான் கேட்குறேன். நிறுத்தின பிறகு என்னாச்சு? ஜெகத் பிரம்மமாக தெரிகிறது, சிதாபாசன் ஆத்மாவாக விளங்கி கொண்டிருக்கிறது. இப்போ உனக்கு சொல்லுங்கள், இந்த உலகத்துக்கு வேணும்னு. பிரம்மம் தான் சர்வலோகம் என்று சொன்னால் எந்த லோகத்தை நீ அடைய விரும்புகிறாயோ அந்த லோகம் சிருஷ்டி செய்ய நீயே தான் நீ இருக்கிறாய். உன் சிருஷ்டியை நீ எதுக்கு போய் பார்க்கணும்? யாரோ ஒரு மெஜிஷியன் தன்னுடைய மேஜிக்ஸை அவனே போய் உட்காந்து பார்ப்பானா? அப்படி ஒரு அவலம் வருமா? ஒருவேளை அவன் தொலைக்காட்சியில் வந்து அவனுடைய மேஜிக்கே அவன் பார்த்தான்னு சொன்னால் அவனுக்கு சிரிப்பாக இருக்கும். சரியாக பண்ணலன்னு தான் சொல்லுவான். இன்னும் கொஞ்சம் டைமிங் கரெக்டாக பண்ணியிருக்கலான்னு தான் சொல்லுவான். அவன் அதுலேருந்து வேப்படைய மாட்டான், அதை ரசிக்கவும் மாட்டான், காசு கொடுத்து பார்க்கவும் மாட்டான். தன்னுடைய மேஜிக் ஷோவை டிவியில் பார்க்குறதுக்கு காசு கொடுத்து பார்ப்பானா? அவன் பார்க்க மாட்டான். அவனுக்கு அதில் திருப்தியே கிடையாது. எப்படி ஒரு மெஜிஷியன் தன்னுடைய மேஜிக்கை தானே அறிவதற்கு எந்த ஒரு கஷ்டமும் பட வேண்டியதில்லை, அதுக்காக பணம் காசு செலவு பண்ண வேண்டியதில்லை, அதை அறிந்தவனால் அடைய வேண்டிய லாபமும் இல்லை, அனைத்து லாபமும் அவன் அடைந்து விட்டான். மேஜிக் பொறுத்த வரைக்கும் அனைத்து சர்வ லோகங்களாக இருக்கின்ற ஆத்மா பிரம்மத்தை நான் என்று ஒரு அறியும் பொழுது அவன் எது குறித்து அவன் வருத்தப்படுவான், எது குறித்து அவன் நாடுவான்? அவனுக்கு எல்லா பொருளுமே அபரோட்சமாக இருக்குது. ஏதாவது பொருள் காலத்தாலும் இடத்தாலும் தள்ளி இருக்குதுன்னு சொல்ல முடியுமா? சொர்க்கலோகம் காலத்தாலும் இடத்தாலும் தள்ளி இருக்குதுன்னு சொல்ல முடியுமா? ஏனென்றது ஆத்மாவாக இருப்பதனால், ஆத்மா நாகாக இருப்பதனால் எனக்கும் இந்த சொர்க்கலோகத்துக்கும் எவ்வளோ தூரம் இடைவெளி இல்லை. இந்த தெளிவான ஞானம் இது வந்து நீங்கள் வார்த்தை ஜாலத்தினால் ஜகத்தை பிரம்மமாக்கி, பிரம்மத்தை ஆத்மாவாக்கி, ஆத்மா சிதாபாசனாக கண்டுகொள்ள வைத்து நீங்கள் சூழ்ச்சி செய்து எங்களை வந்து திருப்திப்படுத்த பார்க்குறீங்க. ஆமாம், நீங்கள் ஏன் இதை முயற்சி பண்ணக்கூடாது? நீ ஏன் சிந்திக்கக்கூடாது? ஒரு கால் நான் சொல்வது உண்மையாக இருந்தால் உங்களுக்கு என்ன நஷ்டம்? நீங்கள் இத்தனை கோடி பிறவிகளாக இத்தனை லட்சங்களாக செலவு செய்து வீடை கட்டி, வாகனத்தை கட்டி, பொருளை வாங்கி, திருமணம் செய்து என்னென்னமோ பண்ணுறீங்கள, அந்த திருப்திக்கு தானே கேட்குறீங்க. அதையே நான் உங்களுக்கு அளவு கடந்த திருப்தியை நீங்கள் ஒரு பிறவில் ஒரு உடம்பில் அடைகின்ற அல்ப சுகத்தை காட்டிலும் அனைத்து உயிரினங்களும் அனைத்து உலகங்களும் என்ன இன்பமோ அதை அடைந்துவிட்ட திருப்தியை கொடுப்பதற்கு நான் பொய்யாகவே சொல்வதாக இருக்கட்டும், அதை ஏன் முயற்சி செய்யக்கூடாது? அது எப்படி நான் முயற்சி பண்ணுறது? அதை தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். எவன் ஒருவன் இந்த உண்மையை தனக்குள்ளே விளங்கி கொள்கிறானோ, உண்மை தான். ஏனென்றால் நான் வந்து பொய்யாக உனக்கு வந்து வாக்குறுதி தரல. இங்கே கொண்டு போகிறேன், அங்கே கொண்டு போகிறேன், இதை கொடுப்பேன், இந்த 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 கோழியை வளர்த்து பணத்தை ஈட்டி நீங்கள் செல்வந்தராகலாம், இந்த இந்த விவசாயத்தை செய்து நீங்கள் பணம் பெறலாம், இந்த பிஸ்னஸில் நீங்கள் முதலீடு செய்து பெறலாம்னு நான் வந்து உங்களுக்கு சொல்லலை. உங்களை பற்றி தான் நான் சொல்லிகிட்டு இருக்கிறேன். நீங்கள் தான் பிரம்மம் வந்து திருப்தியானவன்றதை நான் காட்டி கொடுக்குறேன். இதை நீங்கள் வந்து பரோட்சமாகவோ பிரத்யட்சமாகவோ அறிய வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் அதுவாக இருப்பதனால் அபரோட்சமாக தான் இருக்கிறீர்கள். பசி தீர்ந்து கொள்ளுங்கள். ஏன் பசித்து கிடக்கிறீர்கள்? பசி தீர்ந்து திருப்தி அடையுங்கள். பசி தீர்ந்ததை நீங்களே அறிவீங்க. அதனால் தயவுசெய்து காதை மட்டும் கொடுங்க. இது உண்மையை சிந்தித்து பாருங்கள். சிந்தித்து பார்த்தால் இந்த மந்திரத்தினுடைய உள்பொருள் உங்களுக்கு புரியும்.
அதனால்தான் அந்த ஆத்மஜன் அர்ச்சையே பூதிகாமா, அந்த ஆத்மஜனை இந்த உலக மக்கள் பூஜிக்கிறார்கள். ஏனென்றால் அவன் அவன் அனைத்து உலகங்களுடைய அனைத்து ஆசைகளையும் அடைத்து முடிந்த திருப்தியில் இருக்கிறான். நீங்கள் ஒவ்வொரு உலகத்திலும் ஏதாவது ஒரு பொருளை பற்றிய ஆசையில் இருக்கிறீர்கள். எனவே நீங்களும் அவனை அணுகி அவனை அர்ச்சனை செய்து பெற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு இந்த மந்திரம் சொல்லுகிறது. நாம் மூன்றாவது மண்டலத்தினுடைய 2வது கண்டத்தில் இருக்கிறோம். அதில் முதல் மந்திரம் சஹ வேத ஏதத் பிரம்மம் பிரம்மதாம யத்ர விஸ்வம் நிஹிதம் பாதி சுப்ரம் உபாசதே புருஷம் ஏ ஹி அகாமா தே சுக்ரம் ஏதத் அதிவர்த்தந்தி தீராக. இந்த சொல்லின் ஒவ்வொரு அர்த்தத்தையும் பார்ப்போம். சஹ என்றால் அந்த என்றால் இதுவரை இந்த உபதேசத்தை நீங்கள் வழங்கி கொண்டிருந்தால் நீங்களும் பிரம்மஞானி தான். அதனால் அந்த என்பதை நான் என்று நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். உங்கள் மார்பை தொட்டு நான் அப்படின்று நினைத்து கொள்ளுங்கள். அந்த ஞானி பரமம் மிகவும் மேலான, தாம என்றால் இருப்பிடம், தாம என்றால் வசிக்கின்ற இடம். பரம் தாமம் அப்படின்னு விஷ்ணுக்கு ஒரு பேர், பரம் தாமம், பரம்பொருள் வசிக்கின்ற இடம். அதுதான் பிரம்மம் அல்லது உன்னுடைய அறிவு, உன்னுடைய ஞானம், உன்னுடைய ஆத்மா. அந்த ஆத்மா தான் பரம் தாமம். அந்த பரமம் தாமம் இருப்பிடமான ஏதத், இதுவரை நாம் பேசிக்கொண்டிருந்த அந்த பிரம்மத்தை அறிகிறானோ, எந்த ஞானி பரம்பொருள் இருக்கும் இடம் என்னுடைய ஆத்மாவே என்று அறிகிறானோ, பிரம்ம வேத அறிகிறானோ, வேத என்றால் அறிகிறானோ, எதனிடத்தில் அந்த பிரம்மத்தில், இதெல்லாம் அடைமொழி பிரம்மத்துக்கு, விஸ்வமானது இருக்கிறதோ அது தெளிவாக விளங்குகிறது. எது? இந்த பிரம்மம். இந்த பிரம்மத்துக்கு பற்றி என்ன சொன்னார்? ஒன்றது பரமம் தாமம். யாரெல்லாம் அடைய விரும்புகிறோம்னு நினைக்கிறாங்களோ, அடைவதிலே கடைசியாக இனிமேல் அடையிறது ஒன்றுமே இல்லை சார், இதுதான் கடைசி என்று சொல்லக்கூடிய கடைசி இடம், இனிமேல் போவதற்கு எங்கேயுமே இல்லை நான் அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. எத்தனையோ பேர்கிட்ட போய் பார்த்துட்டு, எத்தனையோ புத்தகம் படிச்சுட்டேன், எத்தனையோ இடத்துல நான் தரிசனம் பண்ணி தீர்த்தெல்லாம் குளித்தேன். கடைசியில் இந்த உண்மையை உங்கள் மூலம் தெரிந்து கொண்டேன், இனிமேல் வேறு எங்கும் நான் செல்ல மாட்டேன் அப்படின்னு என்கிட்டயே சொல்கிறாங்க. அவங்க சொல்கிறாங்க இதுதான் பரமதாமம், இனிமேல் போவதற்கு வேறு ஒன்றுமே. எனக்கு போயிருக்கிறாங்க, நான் அவங்கள இடத்துல தான் காட்டி கொடுத்துருக்கேன். அந்த பரமம் தாமத்தை என்று ஒரு அந்த இடத்துக்கு, அந்த பிரம்மத்துக்கு, ஆத்மாவுக்கு ஒரு அடைமொழி. இன்னொன்று, எதனிடத்தில் இந்த உலகங்கள் இருக்கிறதோ, எதனிடத்தில் எத்திர விஸ்வம் இந்த விதவிதமாக காட்சியளிக்கின்ற உலகம் இருக்கிறதோ, நிகிதம், அந்த பிரம்மம் அது மிக தெளிவாக உனக்கு விளங்குகிறது, நானே என்று விளங்குகிறது. ஏ அகாமாகி, எந்த ஆசையற்றவர்கள், ஏ என்றால் எந்த, காமம் என்றால் ஆசை, அகாமா என்றால் ஆசையற்றவர்கள் நிச்சயமாக உள்ளார்களோ, ஹி என்பது ஒரு அழுத்தம் சொல்வதற்கு. ஏ காமா அகாமா ஹி புருஷம், அந்த ஞானியை உபாசதே வணங்குகிறார்களோ அவர்கள் தீராக, அவர்கள் தான் உண்மையிலேயே புத்திமான்கள். ஏதத் சுக்ரம், இந்த தூய்மையான ஏதத் சுக்ரம், இந்த சம்சாரத்தை அவர்கள், சுக்ரம்ங்கிறதுல சம்சாரம், அதிவர்த்தந்தி கடந்து செல்கிறார்கள் என்று இந்த மந்திரம் சொல்கிறது. இந்த மந்திரத்தில் பிரம்மத்திற்கு 2 அடைமொழி தரப்படுகிறது. அடுத்ததாக அந்த பிரம்மஞானியை தரிசனம் செய்பவர்கள், அவர் மூலம் உபதேசத்தை பெற்று தன்னை விளங்கி கொண்டவர்கள் இந்த சம்சாரத்தை கடக்கிறார்கள். இந்த சுக்ரம் என்று சொல்லக்கூடிய சுழற்சிக்கின்ற இந்த சக்கர ரூபமான
பிறப்பிறப்பினாலான இந்த சம்சாரத்தை கடந்து செல்கிறார் அதிவர்த்தந்தி. யார் என்றால் தீரர்கள். எவனொருவனை தீரன்னு சொல்லிக்கிறானோ அவன் யார் என்றால் ஞானியை அணுகி அவன் மூலம் உபதேசம் பெற்று தன்னறிவை பெற்றவன், அவன் தீரன் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இதனுடைய அர்த்தம் இதில் நாம் முக்கியமாக தெரிந்து கொள்ள வேண்டியது, இந்த பரமம் தாமமும் அந்த விஸ்வம் நிகிதம் என்ற சொல்லியை நம்ம பார்க்கணும். அது ஏன் சுப்ரம் பாதி தெளிவாக தெரிகிறது என்று நம்ம தெரிஞ்சுக்கணும். மறுபடியும் நாம் அந்த பகுதிக்கு நாம் செல்வோம். பரம்தாமம் என்பதை பிறகு பார்ப்போம். இப்போ எதனிடத்தில் இந்த விஸ்வம் இருக்கிறதோ என்று இந்த மந்திரம் சொல்லுகிறதுனால இதை நம்ம பார்க்கணும். ஒரு பொருள் இருக்கிறது, ஆனால் அது எதுவென்று தெரியவில்லை. ரெண்டு விதமாக நம்ம ஒரு பொருளை நம்ம பார்க்கலாம். ஒன்று, ஒரு பொருள் இருக்கிறது ஆனால் தெரியல, அந்த அறையில் தான் இருக்குது. இந்த அறையில் தான் மேஜை, நாற்காலி, அப்புறம் அதில் புஸ்தகங்கள், ஒரு கட்டில் எல்லாம் இருக்குது. இதுக்குள்ளே இருக்குது. உங்களுக்கு தெரியுதா? தெரியல. இருக்குது ஆனால் தெரியல. அப்போ அந்த அப்படிப்பட்ட ஒரு பொருளை என்ன செய்யணும்? இருக்குது ஆனால் தெரியல. அஸ்தி என்ன பாதி, அஸ்தினா இருக்குது ஆனால் தெரியல. பாதின்னா தெரியறது என்ன பாதி. நம்ம என்ன பண்ணணும்? சுவிட்சை போட்டு லைட்டை போடுறோம். லைட் போட்ட பிறகு அங்கே டேபிள் இருப்பதும், நாற்காலி இருப்பதும், அங்கே புஸ்தகம் இருப்பதும், கட்டில் இருப்பதும் எல்லாமே தெரியுது. இதெல்லாம் இல்லாமல் போச்சாங்க. இருக்குது ஆனால் தெரியல. இப்படி ஒரு பொருளை நாம் இழந்தோம், பெற்றோம். இந்த இடத்துல இந்த பொருள் இல்லாததாக நினைத்து இழந்ததாக நினைச்சோம். லைட்டை போட்டவுடனே அதை நாம் பெற்றோமா? ஆனாலும் நாம் என்ன சொல்கிறோம்? நான் பெற்றேன்னு சொல்கிறோம். ஒருவேளை லைட்டை போட்டவுடனே இந்த இடத்த தொலைஞ்சு போன வாட்ச் இருந்து கண்டுபிடிச்சுன்னு சொன்னால் அதை அடைந்தேன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்படி ஒரு வகையான சில அடைதல் இருக்குது. இன்னொரு வகையான அடைதல் இருக்குது. இந்த ரூமுக்கு ரொம்ப காலமாக ஒரு வால் கிளாக் போடணும் அப்படின்னு ஆசைப்பட்டுட்டு இருந்தேன். ஆனால் இது என்கிட்ட இல்லை. கடையில் போய் வாங்கிட்டு மாட்டினேன். இப்போ நான் அந்த கடிகாரத்தை அடைந்தேன்னு சொல்லலாம். இது காலத்தாலும் இடத்தாலும் என்னிடம் இல்லை, அதை நான் அடைந்தேன். ஆனால் காலத்தாலும் இடத்தாலும் அங்கே தான் இருக்குது இந்த நாற்காலி எல்லாம். ஆனாலும் நான் அதை அறியாததனால் அடையாதவனாக இருந்தேன். லைட்டை போட்டவனை அறிந்ததனால் அடைந்தவனாக ஆகினேன். இப்போ ரெண்டு விதமான அடைதல் இருக்குது. ஒரு அடைதல் காலத்தாலும் இடத்தாலும் இல்லாததை அடைதல். இன்னொன்று காலத்தாலும் இடத்தாலும் இருப்பதை மறுபடியும் அடைதல். அப்படின்னா என்ன அர்த்தம்? இதுக்கு ரெண்டுத்துக்கு நடுவில் என்ன இருக்குது வித்தியாசம்? இப்போ தான் அதை பேசி முடித்தேன். பரோட்சமாகவும் பிரத்யட்சமாக அறிவதுங்கிறது இந்த கிளாக்கை வாங்குறது. ஆனால் உள்ளே இருக்கின்ற பொருளையே நாம் மறுபடியும் அடைகிறோம் என்று சொல்லும் பொழுது அதை காலத்தாலும் இடத்தாலும் அங்கே தான் இருக்குது. இருந்தாலும் என்னை மறைத்து கொண்டிருந்த இருள் அதை நீங்கின பிறகு எனக்கு அது தெரிகிறது. இருள் நீங்கினால் நான் ஒன்றை அறிகிறேன், அது நான் அடைந்ததாக நான் பார்க்கிறேன். இப்பொழுது இந்த அறிவோடு நம்ம ஒரு உதாரணத்துக்கு செல்வோம். ஒரு கயிறு இருக்கிறது. இந்த கயிறு இருட்டில் இருப்பதனால அது என்னன்னு தெரியல. இதை ஒருத்தர் பாம்பாக பார்க்கிறார். இந்த கயிறு என்று சொல்லக்கூடிய பொருள் பாம்பு நான் பார்ப்பதற்கு காரணமாக இருந்தது. எந்த காரணம்? பாம்புக்கு வேண்டிய உடம்பெல்லாம் யார் கொடுத்தாங்க? இந்த கயிறு தான் கொடுக்குது. அல்ல, கயிறினுடைய பாம்பினுடைய உபாதான காரணம் அது.
ஆதாரமாக இருக்குது. இருந்து எனக்கு பாம்பை காட்டுது. இப்போ கயிறு என்பது எனக்கு தெரியாததுனால கயிறு இப்போ என்னவா தெரியுது? எனக்கு பாம்பாக தெரிகிறது. அப்போ என்னிடம் கயிறு பற்றிய ஒரு அறியாமை இருக்கிறது. அந்த அறியாமை இருந்ததுன்னா நான் இருட்டு தானே, நான் கயிறை பார்க்கல, நான் போயிட்டேன். ஆனால் நான் பார்த்துட்டேன், பாம்பாக பார்த்துட்டேன். அப்போ என்கிட்ட அறியாமை மட்டும் இல்லை, அதன் மீது ஒரு சுமத்தி பார்த்தலும் இருக்குது இல்லையா, அது பேர் விக்ஷேபங்கிறோம். அறியாமை ஆவரணம்னு சொல்கிறோம், மறைப்பு. அந்த மறைப்பே இன்னொன்னே எங்கே காட்டி கொடுது. அப்போ அது பேர் சிருஷ்டின்னு பேர். யார் இந்த பாம்பை சிருஷ்டி பண்ணது? கயிறா? கயிறு பாவம் அங்கே இருக்குது. என்னுடைய அறியாமைத்தான் பாம்பை சிருஷ்டி பண்ணிச்சு. புரியுதுங்களா? அப்போ அங்கே பாம்பை சிருஷ்டி பண்ணது கயிறு கிடையாது. யார் ஒருவன் பார்க்கிறானோ பார்க்கவனுடைய பார்வையில் ஒரு பிரமை, ஒரு மயக்கம் இருக்கிறது. அந்த மயக்கத்துக்கு பேர் அவித்யான்னு பேர், அறியாமைன்னு பேர், மாயைன்னு பேர். அவித்யா, மாயை, அஜ்ஞானம், அறியாமை. இது உங்களுக்கு தெரிந்த சொல், இது ரெண்டும் தெரியாத சொல். இந்த அறியாமையும் அவித்யாவும் இருக்கும் வரை நான் பாம்பை பார்க்கிறேன். இந்த அவித்யா வித்யாவினால் அழிக்கப்படுகிறது. யாரோ ஒருத்தர் சொல்கிறாங்க, லைட்டு போடுறாங்க, அப்போ என்ன ஆச்சு? அவித்யா போயிடுச்சு இல்லையா? என்ன அப்போ எனக்கு என்ன கொடுக்கப்பட்டது? வித்யா, ஞானம். வித்யா என்றால் ஞானம். இந்த ஞானம் வந்த உடனே இந்த மாயையும் என்னாச்சு? போயிடுச்சு. இந்த மாயை போன பிறகு என்ன தெரியுதாங்க? வித்யா போன பிறகு என்ன தெரியுது? கயிறு தான் தெரியுது. எது இருக்கிறதோ அது தெரிகிறது. அந்த கயிறை பாம்பாக பார்க்க வைத்தது எது? கயிறு செய்த பாவம் என்ன? கயிறு அந்த பாம்புக்கு வேண்டிய உபாதானத்தை கொடுத்தது. அந்த உடம்புக்கு என்னென்ன லட்சணம் இருக்குன்னா, வளைவு, நெளிவு, சுழிவு, அந்த நீளம், இந்த உருண்டை எல்லாமே தான் அது கொடுத்தது. அவ்வளோதான் அது கொடுத்தது. ஆனால் அதை நீ எப்படி பார்த்த? நீ பாம்பாக நீ பார்த்து கொண்டாய். அப்போ பாம்புக்கு வேண்டிய அத்தனை சாமகிரியையும் கயிறு தான் கொடுத்தது. இந்த உதாரணத்தை நம்ம வச்சுக்குவோம். இந்த பாம்பை நீக்கிய பிறகு நாம் என்ன தெரிகிறது? கயிறு நமக்கு அங்கே இருப்பது தெரிகிறது. அப்போ அதிஷ்டானம் உள்ளது, கயிறு உள்ளது. ஆனால் என்னிடம் இருக்கின்ற அவித்யா அல்லது மாயை அதை மறைத்து வேறொன்றை காட்டுகிறது. மறைத்தலும் காட்டுதலும், மறைத்தலும் அருளலும், இதை தான் ஆவரணம், அனுக்கிரகம் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம அவித்யா அல்லது விட்சேபம்னு சொல்லுவோம். ஒவ்வொன்றும் ஒன்று மறைச்சோம்னா ஒன்று நமக்கு கற்பனைகளை இடம் இல்லை. எத்தனை வேணால் ஒன்று இருக்கலாம். ஒருத்தனை கையில் வச்சுக்கிட்டு ஒன்று இருக்கிறார், என் கையில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்கிறார். கை மூடி இருக்கிறதுனால எல்லாருக்கும் மறைப்பு இருக்கிறதுனால இது பற்றி ஒரு அறியாமல் இருக்குது இல்லையா? ஆனால் அவர் கேட்குறாரு என்ன இருக்குதுன்னு. அப்போ ஆளுக்கு என்ன சொல்கிறாங்க? மோதிரம் இருக்குது, நெல்லிக்காய் இருக்குது, ஏதோ ஒன்று இருக்குது என்னமோ அவங்க சொல்லலாம். இதெல்லாம் விட்சேபங்கள். ஆளுக்கு ஒரே பொருளை வேறு விதமாக பார்க்குறாங்க. கையை திறந்த பிறகு தான் எல்லாருக்கும் ஒரு உண்மை தெரிகிறது. அது வரைக்கும் அவர்களை மறைத்த அந்த அறியாமையே வேறு வேறு பொருளை காட்டி கொடுக்கிறது. அப்போ அறியாமை வேறு, விட்சேபம் வேறு இல்லை. சில சமயம் விட்சேபமே அறியாமையாக இருக்கலாம். நாம் வேறு ஒன்றாக பார்ப்பதனாலேயே உண்மை தெரியாமல் இருக்கலாம். அதுவே அறியாமை காரணமாக இருக்கலாம். அப்போ விட்சேபந்தான் ஆவரணமா அல்லது ஆவரணம் தான் விட்சேபமா என்றால் ரெண்டும் ஒன்று தான். சம நேரத்தில் நடக்குது. முதல்ல மறைச்சிருச்சு, அதுக்கப்புறம் நம்ம பாம்பை பார்த்தேன். இல்லை, கயிறை நான் முதல்ல நான் மறைச்சிட்டு அதுக்கப்புறம் பாம்பை பார்த்தேனா? இல்லை, பாம்பை பார்த்ததுனாலேயே கயிறு மறைஞ்சி போச்சு அப்படின்னு சொல்லலாம். கயிறு தெரியாதனால பாம்பு வந்துடுச்சுன்னு சொல்லலாம். இது ரெண்டும் எப்போ நடந்ததுன்னா ஒரே சமயத்தில் தான் நடக்குது. அப்போ மறைப்பும் விக்ஷேபமும் சம நேரத்தில் அது நடப்பதனால இப்போ இந்த உதாரணத்துக்கு என்ன அவசியம் என்றால், பிரம்மம்னு ஒரு அதிஷ்டானம் இருக்குது. ஆனால் இப்பொழுது அது நாம் பார்க்கின்ற உலகங்களாக, உன்னுடைய உடம்பாக, என்னுடைய மனமாகவும் இருக்கிறதுன்னு சாஸ்திரம் சொல்லுது. அப்போ பிரம்மத்தை நாம் பார்க்கணுன்னு என்ன பண்ணணும்?
இந்த மறைத்து கொண்டிருக்கின்ற விட்சேபங்களை தான் நீக்கணும். இந்த விட்சேபத்தை நீக்கின பிறகு பிரம்மன் தெரியும். எப்படி? இந்த பாம்பை நீக்கிய பிறகு எங்கிருந்து நீக்கணும்? அறிவிலேருந்து நீக்கணும். நீக்கின பிறகு கயிறு நமக்கு விளங்குகிறது போல நாம் பிரம்மத்தை தான் கயிறை பாம்பாக பார்ப்பது போல, கயிறின் மீது பாம்பை நாம் சுமத்தி பார்ப்பது போல. கயிறு பாம்பு உற்பத்தி கூட பண்ணலை, நாம் தான் உற்பத்தி பண்ணி அது மேலே அது பார்க்குறோம். இது பேர் அத்தியாசம்னு பேர். சுமத்தி பார்த்தல், ஏற்றி பார்த்தல், ஒன்றை இன்னொன்றாக பார்ப்பது, ஒன்றின் மீது இன்னொன்று புத்தி. அதஸ்மின் தத் புத்தி. என்னுடைய புத்தி கயிறு புத்தியாக இல்லாமல் பாம்பு புத்தியாக இருக்கிறது. கயிறின் மீது பாம்பு புத்தியை நான் ஏற்றி வைத்திருக்கிறேன். அதுபோல கடவுளின் மீது உலகத்தை ஏற்றி பார்க்கிறேன். எதனால்? அறியாமையினால். அறிவு வந்துட்டா என்ன ஆகும்? உண்மை தெரிய ஆரம்பிச்சிடும். அதிஷ்டானம் என்னன்னு தெரியும். அப்படி தான் இந்த ஞானம் இருக்கிறது. இது தான் பிரம்ம ஞானம். இந்த பிரம்மம் கடவுள் உலகங்களாக விசுவமாக காட்சி தருகிறது. யாருக்கு? அறியாமையில் இருப்பவனுக்கு. அறிந்தவனுக்கு அவனுக்கும் கூட இந்த பிரம்மம் உலகமாகத்தான் காட்சி தரும். ஆனால் அவன் காட்சியை தாண்டி பிரம்மத்தை பார்க்கிறான். அறியாதவன் அதிஷ்டானம் ஒன்று இருப்பதே தெரியாததுனால அத்தியாரோபமாக இருக்கக்கூடிய அத்தியாசத்தையே உண்மை என்று வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அறிஞ்சவனுக்கு என்னாகும்? இந்த ரெண்டில் எது உண்மை? சுமத்தி பார்த்தது உண்மையா? சுமத்தப்பட்ட பொருள் ஒன்று இருக்குதே பிரம்மம், அது உண்மையா? அவன் தெரிவான், சுமத்தப்பட்ட அப்பாவியான அந்த பிரம்மம் தான் உண்மை. நான் சுமத்தி பார்த்தது என்னால் சிருஷ்டி செய்யப்பட்டது, நான் அத்தியாசம் செய்தது என்று அவன் தெரிந்து கொள்கிறான். அப்போ தெரிஞ்சுக்கிட்டால் போதும் இல்லை, இன்னொருத்தர் செய்திருந்தால் தான் நம்ம நீக்கணும். அது உண்மையான ஒரு ஜகத்தார் தான் நான் நீக்கிடுவேன். ஆனால் எப்படி பொய்யான பாம்பை நான் பொய்யாகவே நீக்கிவிட்டேனோ அதுபோல் இந்த பொய்யான உலகத்தை நான் பொய் என்று தெரிந்து கொண்டாலே போதுமே தவிர நான் பிரம்மத்தை நேரடியாக காண வேண்டும் என்ற அவசியமில்லை. ஏனென்றால் பிரம்மமாக இருப்பது நீ. உன்னுடைய அறிவின் மீது, உன்னுடைய ஆத்மாவின் மீது தான் இந்த உலகத்தை சுமத்தி பார்க்கிறாய். நான் என்ன சொன்னேன்? கயிறில் மீது பாம்பை பார்த்தா மாதிரி பிரம்மம் எல்லா இடத்துலையும் இருக்குது, அது மாதிரி நான் உலகத்தை பார்த்தேன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். உண்மையிலே அந்த பிரம்மம் உன்னுடைய ஆத்மா. அந்த ஆத்மாவின் மீது சிதாபாசனை நீ சுமத்திட்ட, தவறாக அதை சிதாபாசன் நினச்சிக்கிட்ட. அந்த சிதாபாசனை என்ன பண்ணான்? அவன் மேலே எல்லாத்தையும் சுமத்திக்கிட்டான். கண் மூலம் காது மூலம் உலகத்தை எடுத்து அந்த நிலைமையில போட்டுக்கிட்டு சிதாபாசன் சுமக்க முடியாத இந்த உலகத்தை சுமந்து கொண்டு ரொம்ப கஷ்டப்படுறான். அவன் என்ன பண்ணான்? தன்னுடைய சொரூபத்தை அவன் அறிந்து கொள்ள வேண்டும். சிதாபாசன் என்பது பாம்பு, சித்து தான் பாம்பாக தெரிகிறது, கயிறு தான் பாம்பாக தெரிகிறது, சித்து தான் சிதாபாசனாக அறியப்படுகிறது என்று அவன் அறிந்து கொண்டால் இனிமேல் அந்த சிதாபாசனை அவன் அழிக்கணுமா? சிதாபாசன்ற இடத்துல என்ன வந்துருச்சு? இப்போ சித்து வந்துருச்சு. பாம்பு இருக்கிற புத்தியில் என்ன வந்துருச்சு? கயிறு புத்தி. பாம்பு புத்தி போய் கயிறு புத்தி வந்தது போல இந்த பிரபஞ்சம் என்கின்ற புத்தி போய் பிரம்மம் என்கின்ற புத்தி வருகிறது. சிதாபாசன் என்கின்ற புத்தி போய் சித் என்ற புத்தி வருகிறது. இந்த புத்தி மாற்றம் அவன் யார் பெற்றானோ அவன் தான் தீராக, அவன்தான் தீமான். தி என்றால் புத்தி. புத்தியினுடைய கடைசி எழுத்த தீன்னு சொல்லுவோம். யார் புத்தி நிறைய இருக்குதோ அவன் தீமான் அல்லது தீரன் என்று பெயர். இந்த தீரர்கள் தான் அந்த ஞானியை வணங்குகிறார்கள். இந்த தெளிவு பெற்றவர்கள், இந்த தீரர்கள் அந்த ஞானியை வணங்கி தொழுது அவருடைய அனைத்து சம்சாரத்திலிருந்தும் விடுபடுகிறார்கள் என்று இந்த மந்திரம் சொல்கிறது. இந்த ஒரு வகுப்பிலே நான் முக்கியமான விஷயங்களை நம்ம பார்த்தோம். அறிவை பெறுகின்ற முறையை நாம் கண்டுபிடித்தோம். அதில் பரோட்சம், பிரத்யக்ஷம், அபரோட்சம் என்று உள்ளது. காலத்தாலும் இடத்தாலும்
என்னிடமிருந்து வேறாக இருக்கின்ற பொருளைத்தான் நான் பரோட்சமாகவும் பிரத்யட்சமாகவும் படர்கையாகவும் முன்னிலையாகவும் பார்ப்பேன். ஆனால் என்னை நானே பார்ப்பதற்கு அது படர்கையும் அல்ல, முன்னிலையும் அல்ல, அது தன்னிலை, தன்னறிவு. தன்னை எதை கொண்டு அறிய வேண்டும்? காலத்தாலும் இடத்தாலும் வேறாக இருப்பதை ஒரு கருவி கொண்டு அறியலாம். அதனால் மனமும் வாக்கும் தேவைப்படும். ஆனால் தன்னிலை அறிவதற்கு அது காலத்தாலும் இடத்தாலும் அதே இடத்தில் அதே காலத்தில் இருக்கின்ற ஒன்றை அறிவதற்கு அவனுக்கு கருவிகள் தேவையில்லை. அதனால் அது மனதாலும் வாக்காலும் அடைய ஒண்ணாதது, ஆனால் அடைய தேவையற்றது. அது தானாகவே இருப்பதால் தன்னை அறிகிறது. அப்போ ஏன் அது அறிஞ்சது, ஏன் அது அடைஞ்சது? முதலில் அது தானாக இருக்கும்போது ஏன் தானாக இல்லாமல் இருந்தது என்று காரணம் என்று சொன்னோம்னா, அது ஒரு அறையில் இருக்கும் பொழுது இருட்டானது மறைக்கும் பொழுது வெளிச்சம் வந்தவரை பெற்றால் போல ஏற்கனவே இருக்கிறது, ஆனால் இல்லாததாக தெரிகிறது. ஆத்மா தானே என்றே இருக்கிறது, ஆனால் ஆத்மாதான் நான் என்று தெரியாமல் இருக்கிறது. ஞானி ஒரு குரு வெளிச்சம் அடித்த உடனே இந்த சிதாபாசன் இருக்கின்ற ஆத்மாவை தான் என்று அவன் அறிந்து கொள்கிறான். இதுதான் அபரோட்ச ஞானம். விளக்கொளி போட்டு அந்த அறையில் இருக்கக்கூடியதெல்லாம் பார்க்கறது கூட பரோட்சம் பிரத்யட்சம்னு சொல்லலாம். ஆனால் ஞான ஒளியினால் குருநாதர் சொல்லிக் கொடுத்த சொல்லால் தன்னை சிதாபாசன் ஆத்மா என்று அறிந்து கொள்வது அபரோட்சம். அந்த இடத்திலே அக்கணத்திலேயே அவன் அறிகிறான். அதனால் இவனுக்கு அமாவாசை பௌர்ணமி காத்திருக்கணும், 7 வருஷம் தவம் பண்ணணும், குறிப்பிட்ட இடத்துக்கு போயிட்டு வரணும், 10 முறை சுற்றிட்டு வரணுன்ற இதெல்லாம் கிடையாது. காலத்தாலும் இடத்தாலும் அக்கணமே அச்சனமே அவ்விடத்திலேயே அவன் அவனாகவே அறிந்து கொள்கின்ற இந்த உண்மையை நாம் புரிந்து கொண்டோம். இப்படிப்பட்டவனுடைய பண்பு நலங்களை தான் பார்த்தோம். அதில் ஒன்று பிரம்மத்தை பற்றிய அறிவு. விஸ்வமாக தெரிகின்ற அந்த பிரம்மம் தான் ஆத்மா என்று தெரிந்தவுடனே முதல் மந்திரத்துக்கு இதுக்கு முந்திர மந்திரம் சென்றான், இந்த விஸ்வத்தில் தான் நீ எல்லாம் ஆசைப்பட்டு அடையணும்னு சொன்னேன். இப்போ நான் என்ன சொன்னேன்? அந்த விஸ்வமே உன் மீது நீ சுமத்தி பார்க்கின்றாய். இந்த உலகத்தை நீ உன் மீது சுமத்தி பார்த்து அது வெளியே இருக்குதுன்னு நினச்சிட்டு இருக்கிற. நீயே உலகமாக இருந்து கொண்டிருக்கிறாய், அல்லது உன்னை உலகமாக பார்த்து கொண்டிருக்கிறாய். அந்த இந்த உண்மை தெரியாததுனால அந்த உலகத்தில் இருக்கிற பொருளெல்லாம் எனக்கு வேணுமே வேணுமே வேணுமேன்னு கேட்டுக்கிட்டு இருக்கிற. நீ தான் அதை உற்பத்தி செய்தாய். அது கூட பொய்யான ஒன்று. அதை மெய்யான நீ தெரிந்து கொண்டால் நீ எதை குறித்து எதை தேடி எதை அலைவாய். 7 உலகமும் நீயாக இருக்கிறாய். ஆனால் அதனால தான் நீ ஆப்த காமா. இதை தெரிந்து கொண்ட உன்னை மற்றவர்களால் நாடி அந்த உண்மையை பெற்று அவர்களும் அந்த பூர்ண திருப்தியில் வாழ்வார்கள். அவர்களும் இந்த உலகத்தில் வேண்டும் 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 என்று ஓடிக்கொண்டே இருக்கின்ற சம்சார ஓட்டத்திலிருந்து விடுபட்டு பரம்தாமம் என்று சொல்லக்கூடிய இனிமேல் செல்ல வேண்டிய இடமே இல்லை, சேர்ந்து விட்டேன், இனிமேல் எனக்கு ஓட வேண்டிய அவசியம் இல்லை, தேட வேண்டிய அவசியம் இல்லை, கேட்க வேண்டிய அவசியம் இல்லை, யாருக்கும் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இந்த நிலை யாருக்கு வருகிறதோ அதுதான் பரமம் தாமம். அந்த ஞானி ஏற்கனவே அவன் பரமமான தாமத்தில் இருக்கிறான், அந்த பரந்தாமனிடம் இருக்கிறான். அந்த எப்படிப்பட்ட பரந்தாமம்? தன்னிடம்தான் எல்லாமே சிருஷ்டியாகி என்னிடம்தான் இருக்கிறது என்று, என் மீது தான் உலகத்தை நான் பார்த்து கொண்டிருக்கிறேன் என்ற உண்மையை தெரிந்து கொண்டான். அந்த விஸ்வம் நிகிதம் தன்னிடம்தான் இருக்கிறது என்று தெரிந்து கொண்டான். இப்பொழுது எப்படி தெரியுது அவனுக்கு? சுப்ரம் பாதி. லைட்டு போட்ட உடனே எல்லா பொருளும் இங்கே தான் இருக்குதா? இல்லைன்னு நினச்சிட்டு இருந்தேனே. லைட் என்ன பண்ணிச்சு? சிருஷ்டி பண்ணிச்சா? டேபிள் மேஜை எல்லாம் உண்டாக்குச்சா? இல்லையே, ஏற்கனவே இருக்குது. இந்த லைட் என்ன பண்ணிச்சு? தெரியாதது காட்டி கொடுத்துருக்கு. எப்படி காட்டி கொடுத்தது? துல்லியமாக உண்மையை காட்டுகிறது. சுப்ரம் பாதி. அப்படிப்பட்ட ஒரு ஞானியை அனைவரும் அடைந்து அதே உண்மையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று இந்த மந்திரம் நமக்கு சொல்லுகிறது. நாம் அடுத்த மந்திரம் என்ன என்று பார்த்துட்டு நாம் பூர்த்தி செய்வோம். காமான் யஹ காமயதே மன்யமானா ச காமபிஹி ஜாயதே தத்ர தத்ர பர்யாப்த காமஸ்ய கிருதாத்மனஸ்து இஹைவ சர்வே பிரவீலியந்தி காமா.
இதோ வந்து இந்த ஞானத்தினுடைய பலனை நமக்கு காட்டி கொடுக்கிறது. அவனுடைய அத்தனை ஆசைகளும் பர்யாப்த காமஸ்ய, அவன் இதுவரைக்கும் அடைய வேண்டும் என்று சொல்ல ஆசைகள் அனைத்தையும் இகைவை இப்பொழுதே இந்த ஞானத்தை பெற்றவுடனே சர்வே அனைத்தும் பிரவீலியந்தி மறைந்து சென்று விட்டன, ஒடுங்கி விட்டன, இருப்பிடம் தெரியாமல் காணாமல் போய்விடுச்சு. இந்த பொருளுக்காக இப்படி ஆசைப்பட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அது ஏறட்டும் பார்க்காத ஒரு நிலையை அடைந்து விட்டான். அந்த பொருளே அவன் முன்னாடி பல மடங்கு வந்து நின்றாலும் கூட அவன் உதாரண பண்ணிவிட்டு அவன் பாட்டுக்கிட்டு அவன் இருக்கிறான். இதைத்தான் வந்து சர்வே பிரிவியலியந்தி காமாகா, காமான் எக காமயதே, எந்த ஒரு பொருளை எவன் ஆசைப்படுகிறானோ மன்யமான மனதால் ச காமகி அவையற்றாம் அவன் அடைகிறான். ஜாயத்தே தத்திர தத்திர, அந்தந்த இடத்திலே அப்பப்பவே என்று இது சொல்கிறது இந்த மந்திரத்தை. இதெல்லாம் வந்து ஞானத்தினுடைய பலன். ஞான பலம் எப்படி இருக்கும் என்பதை அனுபவித்து வாழ வேண்டும் என்பதற்காக இந்த மந்திரங்கள் சொல்கிறது. அடுத்த வகுப்பில் நாம் இதை விளக்கமாக பார்ப்போம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணம் ஏவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.